நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஷோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இப்படி ஒரு சப்ஜெக்டை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ரொம்ப காலமாக நம்முடைய சமூகத்தில் இருந்த ஒரு மெத்தடாலஜிக்கு பேர் பண்டமாற்று. நாம் ஒரு பொருளை கொடுப்போம், அதுக்கு இணையாக அவங்க ஒரு பொருளை நமக்கு கொடுப்பாங்க. அப்படி தான் ரொம்ப காலம் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், எல்லா நேரத்துலையும் பொருளை கொடுத்தே பொருள் வாங்கிட்டு இருக்க முடியாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் காசு. இவ்வளவுக்கு இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பொருள் தருவோம் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி உருவாச்சு. அதுக்கப்புறம் இந்த விவசாயம் பண்ணுறதுல அல்லது நிலம் இப்படின்னு சில பேர்கிட்ட இந்த காசுங்கிற ஒரு விஷயம், பணம்ங்கிற ஒரு விஷயம் சேர 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 அதையே முதலீடாக வைத்து ஒரு தொழில் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் செய்கிறதுங்கிறது போக அந்த காசையே முதலீடாக வைத்து தொழில் செய்கிறதுன்னு வரப்போ தான் இந்த வட்டிக்கு விடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சு. அப்போ அதுக்கு பேர் தனவசியம். அதுக்கு பிறகு அப்புறம் லேவாதேவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கூட புழக்கத்தில் உண்டு. அது படிப்படிப்படியாக வளர்ந்து தனிநபர்களால் செய்யப்பட்டு அப்புறம் ஒரு குரூப்பாலாம் செஞ்சு அதோடைய எக்ஸ்டெண்டட் வடிவமாக இருப்பது தான் பேங்க். அதோடைய ப்ரொஃபஷனலான ஒரு அமைப்பாக பேங்க்குங்கிற இடம் வரைக்கும் அது வந்திருக்கு. என்னதான் இந்த பணத்தை முதலீடாக வைத்து தொழில் செய்தலுங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாலே நடந்துருச்சு, இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னாலும் ஏதோ ஒரு மாரல் ஸ்டாண்ட் அதில் ஒரு இஷ்யூ இருக்க மாதிரி இருக்கு. அது மனசுக்குள்ள அந்த தொழில் செய்கிறது தவறு அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருப்பது போல படுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்க நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, தாசில்தார் இருக்கேன் பாரு, ஒரு வாத்தியாராக இருக்க ஒரு வாத்தியார் இருக்கேன் அப்படிம்பாரு. நம்ம இது இங்கிலீஷ்லாம் சொல்லுவோம், ஃபினான்ஸ் விட்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பணம் கொடுத்து வாங்குறேன் அப்படிம்பாங்களே ஒழிய வட்டிக்கு விடுறேங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கோ என்னமோ தெரியல. இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபினான்ஸ் பண்ணுறீங்க இருக்கேன் அப்படிம்பாங்க. ஃபினான்ஸ் பண்ணுறதுனா என்ன, நோட் அடிக்கிறதா? கிடையாது. நம்ம வட்டிக்கு விடுறதை தான் ஃபினான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். சிம்பிளாக அந்த ஷோவை பார்க்குறவங்களே கூட இப்போ நிறைய பேர்ட்ட கையில் காசு இருக்கலாம். அவங்க எவ்வளோ பேர் வட்டிக்கு விடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க, அல்லது எவ்வளோ பேர் வட்டிக்கெலாம் விட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற பற்றின ஒரு பார்வை தான் இந்த ஷோ. கேள்வி நான் ஒன்று என்ன கேட்க நினைக்கிறேன்னா, இந்த வட்டியில் என்னென்ன வட்டிலாம் இருக்குது? ரெண்டு தரப்புலையும் சொல்லலாம். பரவலாக இருக்கிறது வந்து தண்டல். தண்டல்னா என்ன? தண்டல்னா டெய்லியும் கொடுத்து வாங்கல் தண்டல். அதே மாதிரி வந்து வாரத்தில் கொடுக்குறது தண்டல்னு சொல்லுவாங்க. கந்து வட்டினா என்ன? கந்து வட்டிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அநியாயமாக வாங்குறது கந்து வட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதல்ல. கந்து வட்டி என்பது என்னன்னா, வீக்லி வந்து கொடுத்து வாங்குறது வந்து கந்து வட்டியில் வருது. வீக்லி வந்து பார்த்தோம்னா 10,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க, 1500 எடுத்து கொடுக்குறாங்க. எதோ எடுத்து கொடுத்துட்டு அவங்க வீக்லி பேமெண்ட் வந்து சம்பளம் வாங்குறாங்க. பேமெண்ட் வந்து வீக்லி பேமெண்ட். வார வட்டிக்கு பேர் கந்து வட்டின்னு சொல்லலாம். அடுத்தது வேற என்ன வட்டி இருக்கு? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மீட்டர் வட்டி இருக்கு. மீட்டர் வட்டிங்கிறது வந்து என்ன, நீங்க 10,000 ரூபாய் இன்னைக்கு வந்து பார்த்தா கொடுக்கும்போது காலையில் 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க, நீங்க சாயங்காலம் வந்து பார்த்தோம்னா 10,000 ரூபாய் கட்டணும். அவர்கிட்ட கொடுங்க. நான் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் பண்ணுறேன் சார். சரி. அசலையும் வட்டியும் இப்போ 90,000 ரூபாய் கொடுப்பாங்க. நைட் லோடு வந்து இறங்குறப்ப 90,000 ரூபாய் கொடுப்பாங்க. மார்னிங் வந்து 1 லேக்காக ரிட்டர்ன் பண்ணணும். ஓ, இதுக்கு பேர் மீட்டர். ஓகே. அப்புறம் வட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்னது? அது வந்து எப்படின்னா, 1 லேக் கொடுக்குறோம்னா ஃபார் டே வந்து 200 கொடுக்கலாம், இல்லை 500 வாங்குறவங்களும் இருக்காங்க. அந்த வாரத்தில் சனிக்கிழமை கொடுத்துட்டு வர்ற சனிக்கிழமைக்குள்ள அந்த வட்டம் ரிட்டர்ன் பண்ணணும். தண்டலுன்றது வந்து 10,000 வாங்கி 10,000 எடுத்துட்டு 1 லேக் கொடுப்போம். அது வந்து 100 நாளில் ரிட்டர்ன் பண்ணணும். 100 நாள் டைம். அது 100 நாள். ஓகே. அது 120 நாளும் பண்ணுறாங்க, 150 நாளும் பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் 10,000 கூட 1 லட்சம் ரூபானா 10,000 ரூபா எடுத்துப்பீங்க, 100 நாளில் அதை கொடுக்கணுங்கிறது பேசிக் ரூல். ஓகே. பார்ட் பேமெண்ட் இருக்கு சார். பார்ட் பேமெண்ட் இருக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு 25,000 எடுத்துக்குவோம். 1 லட்சம் ரூபாய்க்கு 25,000 எடுத்துக்குவோம். எடுத்துக்குவீங்க. ஓகே. இது 2 வட்டி கணக்கு வரும். ஆனால் 10 மாதம் கட்டலாம். மாதம் 10,000 கட்டலாம். அது வந்து மந்த்லி சம்பளம் வரும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு கொஞ்சம். ஓகே. கரண்ட் வட்டின்னு சொல்லி. கரண்ட் வட்டி அது என்னது அப்படிங்கிறது? 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு பணம் கொடுத்துட்டா டெய்லி 200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வரணும். என்னைக்கு வந்து அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுறோமோ அன்னையோட வட்டி க்ளோஸ். கரண்ட் வட்டி. ஓகே. வேற ராக்கெட் வட்டி அது என்ன? மார்னிங் வந்து 10,000 கொடுக்குறோம் அப்படின்னா அதில் முதலே 1,000 ருபீஸ் எடுத்துருவோம். எடுத்துட்டு 9,000 தான் கொடுப்போம். ஆனால் ஈவினிங் ஒரு 6 o'clock கட்டணும். அது கட்டாமல் விட்டுட்டு ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மணி நேரம் லேட் ஆகும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் போடுவோங்க. அது வந்து ராக்கெட் வட்டிங்க. ஓகே. 6 மணிக்கு கட்டணும்னா அந்த 6 மணிக்கு கட்டே ஆகணும். 6 மணிக்கு மேலே 7 மணியா 8 மணியோ 9 மணி ஆகிற போது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டே இருப்போம். அந்த வட்டிக்கு வட்டி போடுறது அது ராக்கெட் வட்டி சார். ஓகே. வேற கால் மணின்னு சொல்லி பேங்கிங்கில் ஒரு டிவிஷனே இருக்குது. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா,
கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இருக்குது தெரியுங்களா? கார்ப்பரேட் கம்பெனிஸில் வந்து எங்களுக்கு பேங்க்கில் இருக்க லிக்விட் ஃபண்ட்ஸ் வச்சுருப்போம். அதை வந்து காலையில் 10 மணிக்கு கொடுப்போம். சாயந்தரம் 4 மணிக்குள்ள அவங்க திருப்பி கொடுத்துடணும். அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? அது டெய்லி பிஸ்னஸ் வந்து ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணும் அந்த ரேட்டு. ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணது இருக்கு. ஓகே குட். இல்லை வட்டியில் வந்து ஸ்பீடு வட்டி டபுள் ஸ்பீடு இருக்குது. ஸ்பீடு டபுள் ஸ்பீடு 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா அந்த மாதத்துக்குள்ளே 10,000 ரூபா கட்டணும். ஆ 10,000 ரூபா கட்டணும். அது ஒன்று இருக்குது. அது என்னது ஸ்பீடா? ஸ்பீடு. ஸ்பீடு. டபுள் ஸ்பீடு வந்து 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா 10 நாளைக்கு 10,000 ரூபா கட்டணும் வட்டி மாத்திரம். நீங்கள் எத்தனை நாள் வந்து அசலை கட்டலையோ அத்தனை 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து வட்டி மாத்திரம் கட்டிகிட்டே இருக்கணும். மப்சலில் வந்து நில போகியம்னு ஒன்று வாங்குவாங்க சார். நில போகியம். போகியம். அது வந்து லேண்டை நம்மக்கிட்ட அக்ரிமெண்ட் வரி போட்டுட்டு லேண்டை அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க. பத்திரத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் நம்ம லேண்டு அமௌண்ட் வர வரையிலும் லேண்டோட ப்ராப்பர்ட்டி ஆகிட்டே இருக்கும். அது பேர் போகியம். கிராமங்களில் பேசுகிற ஒரு வார்த்தை சார். இந்த கிராமங்களில் அந்த சட்டிவானை, இந்த வெள்ளி பொருட்கள், இந்த செம்பு, பித்தளை அந்த மாதிரி ஐட்டங்களையும் வச்சு நம்பிக்கையின் பேரில் வந்து லேடிஸ் பண்ணுறது இது. அந்த வெள்ளி பொருட்கள் இருந்தால் செம்பு, பித்தளை எது இருந்தாலுமே, தங்கமாக இருந்தாலும் சரி, அது ஒரு வேல்யூ அவங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. அந்த வேல்யூக்குள்ளே இருந்ததுன்னா அவங்களே அந்த அமௌண்ட்டுக்கு இது பண்ணிக்கிறாங்க. ஓகே தான். அது எதில் இந்த கடப்பாறை வட்டின்னு ஒன்று உண்டுல, அது என்னது? அது லட்சத்துக்கு வாங்க மாட்டாங்க சார். 5,000 10,000 வாங்கினா 10,000த்துக்கு 5,000 ரூபா வட்டி ஒரு நாளைக்கு வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய்க்கு வட்டி வாங்குவாங்க. அந்த மாதிரி வெரைட்டி பிடிச்சி வாங்கணும், பாதிக்கு பாதி லாபம் பார்க்கறதுக்கு அவசரத்துக்கு வாங்குறவங்க அப்படி தான் வாங்குறாங்க சார். அதான் கடப்பாறை வட்டி சார். தமிழில் பண்டு. பண்டு. ஆமாம், அதுவும் ஒரு வகையில் வட்டி தான். என்னது அது? அதாவது இந்த பண்டிகை காலத்துக்காக இந்த சார் சொன்ன மாதிரி பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் உள்ள பணத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவாடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பேர் இருக்குது, 2 பேர் இருக்குது. சிறுவாடு மாதிரி அதிலே சேமிச்சு சிறுவாட்டு காசு. ஆமாம், அதை வந்து அந்த பண்டிகை நேரத்தில் கொஞ்சம் பரிசு பொருளோ இல்லை வட்டியாக கொஞ்சம் அதிகமான பணமாக கொடுத்து திருப்பி கொடுப்பாங்க. இது பண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பண்டு. சீட்டு பிடிக்கிற மாதிரி. ஊருங்களில் வந்து சிட்ட வட்டின்னு சொல்லுவாங்க சார். நம்ம தண்டலுக்கு கொடுக்குறோம்ல, சிட்ட வட்டி. சிட்ட வட்டின்னு சொல்லுவாங்க. ஊருங்களில் திருநெல்வேலியை தாண்டிங்கன்னா அந்த வட்டி சிட்ட வட்டின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் தண்டல் கொடுக்குறது தான் அதே இது அங்கே சிட்ட வட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நான் உங்கள்கிட்ட கேட்கணும், இந்த தொழிலில் நீங்கள் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இப்போ ஒருத்தட்ட நமக்கு ஒரு வாடிக்கையாளர் இருக்காருன்னா நம்ம கடைக்கே திரும்ப வரணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்வோம். ஒரு நகைக்கடை வச்சிருக்கவரோ துணிக்கடை வச்சிருக்கவரோ எல்லாரும் பண்ணுறது தான் இல்லையா? அப்போ நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் உங்கள்கிட்டயே திரும்ப வரணுங்கிறதுக்கு சில சென்டிமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்களே, இப்படி செஞ்சால் இவங்க நம்மகிட்ட திரும்ப வருவாங்க அப்படின்னு ஒரு சில சென்டிமெண்ட்ஸ்லாம், சில நடைமுறைகள் வச்சுருப்பீங்கல்ல, அப்படி என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? நான் கொடுக்கும்போது என்னுடைய கேஷ் வந்து உப்புல போட்டு வைப்பேன் சார். உப்புல போட்டு வைக்கும் போது அந்த பணம் எனக்கு இன்னைக்கு இருந்தாலும் என்னை ஏமாற்ற மாட்டேன் ஒரு தன்னம்பிக்கையில். அதே நேரத்தில் நான் என் கையால் கொடுக்க மாட்டேன். அந்த பணத்தை என்னுடைய குலதெய்வத்தை என் முன்னோர்கள் ஃபோட்டோட வச்சுட்டு நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு என்னை ஏமாத்துறதானே என்ன முன்னோர் பார்த்துக்கிட்டோம், என் பணம் என்னை காப்பாற்றும், என் முன்னோர் என்னை காப்பாற்றிட்டோம். அந்த போட்டு வைப்பீங்க, காசு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, சாமி படத்துனால அவங்க எடுத்துக்கணும் சார். இந்த அஷ்டமி நவமி இது மாதிரி பார்த்து கொடுப்போம் அந்த நேரம். அதே மாதிரி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கொடுக்கறது. 2வது டேபிள் மேலே வச்சிருவோம், அவங்க தான் எடுத்துக்கணும். நாங்களா தூக்கி அவங்க கையில் கொடுக்க மாட்டோம். நீங்களும் எடுத்து கொடுக்க மாட்டீங்க. ஆமாம், அதே மாதிரி டேபிள் மேலே வைக்கும் போது நாங்களும் எந்திரிச்சுப்போம். அவங்க எடுக்கும்போது இது ஒரு சென்டிமெண்ட். நீங்கள் எந்திரிச்சுப்பீங்க, நாங்கள் எந்திரிச்சுப்போம். ஓகே. பொதுவாக 6 மணிக்கு மேலே பணம் தர மாட்டாங்க சார். அதுக்கு மீறி பணம் கொடுத்தாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கையிலிருந்து ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு பணம் கொடுப்பாங்க. அவர்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டு அப்பதான் நம்ம கையில் பணம் தங்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக வச்சுருப்பாங்க. நாங்கள் வாங்கும்போது ரைட் ஹேண்டில் வாங்குவோம். பட் நாங்கள் அவங்க அதே பொருள் அவங்க இது மூட்டும் போது நாங்கள் லெஃப்ட் ஹேண்டில் தான் கொடுப்போம். இப்போ இவங்க சொன்னாங்களே, அதை விட லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னென்னா, ஏடிஎம் டெபிட் கார்டில் நம்மகிட்ட பிளட்ஜ் பண்ணிக்கிறாங்க. 5% இன்ட்ரெஸ்ட். 1 லட்சத்துக்கு 5,000 ரூபா. சம்பளத்தன்னைக்கு நமக்கே சம்பளம் இன்னைக்கு தான் தெரியாது, அந்த ஃபைனான்சியருக்கு இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் சம்பளம்னு தெரியும். நம்ம ஏடிஎம் கார்டை நம்மளை போட சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டிய அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் அசலையும் கேபிட்டலையும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் எடுத்துக்க பாம்பாங்க. நம்ம சேலரி வாங்கி எடுத்துடணும், திரும்ப இம்மிடியேட்டாக நம்ம ஏடிஎம் கார்டை அவங்ககிட்ட கொடுத்துடணும். இப்படி 10 வருஷம் 12 வருஷமாக 1.5 லட்ச ரூபா கடன் அடைச்சேன். அந்த சம்பவத்தில் வீட்டில் உள்ள ஒரு 7 பவுன் செயினை கூட அடகு வச்சு அதை விற்றுட்டேன். 5 வருஷம் 3 இடங்களில் வேலை பார்த்து 1.5 லட்ச ரூபா கடனை கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா வட்டியோட கட்டினேன். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வட்டி கொடுப்பது சரியா தவறா? ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டிஆ, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டிஆ, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்க எதுக்காக கடன் வாங்குறீங்க? எந்த சூழ்நிலையில வாங்கியிருக்கீங்க? சொந்த வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு சொந்த வீட்டுக்காக கடன் வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டணுன்ட்டு கடன் வாங்குறோம். பைக்கில் வாங்குறத கடன் வாங்கணும் சார். ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனோம்.
அங்கே டூ வீலர் இருந்தால் தான் வேலைக்கு வர முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ டூ வீலர் வாங்குறத நான் கடன் வாங்கினேன். கடன் வாங்கிட்டு அதை ஒரு சேட்டுக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். 20,000 வாங்கினேன். 28,000 வட்டி கொடுத்தேன். நீங்கள் எதுக்காக கடன் வாங்கினீங்க? சார் என்னோட அக்கா திருமணத்துக்காக வாங்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. அக்கா கல்யாணம். என்னோட உழைப்பெல்லாம் ஒருத்தர் சீட்டு போட்டு வந்தாங்க. அந்த சீட்டு முடியிற நேரத்தில் அவர் ஓடி போயிட்டார். ஓ. பணத்தை கொண்டு ஓடி போயிட்டார். அந்த மாதிரி டைமில் வந்து எங்களோட வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு 1,00,000 ரூபா வாங்கினேங்க. அவர் நம்பிக்கை பேரில் கொடுத்தாரு நினச்சா நான் வீட்டு பேரில் எழுதி வச்சுக்கிட்டு கொடுத்தாருங்க. அக்கா கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் நான் வந்து கடனில் முழுகிட்டேங்க. மாதம் 2,500 வட்டிங்க. 2.5 வருஷம் கட்டினேன். 2 வருஷம் கட்டியும் என்னால் வீட்டை மட்டும் முடியல, வட்டி மட்டும்தான் கட்டிகிட்டே போடுங்க, அசல் கட்ட முடியலைங்க. அப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி எங்கள் ஒய்ஃபு வந்திருக்காங்க. அவங்க வந்து அரசு ஊழியர் வேலை கிடச்சி அவங்ககிட்ட லோன் போட்டு தான் அந்த வீட்டை மட்டும் முடிஞ்சிருங்க. ஆனால் நான் கட்டின வட்டி மட்டுமே 1,4 லட்சங்க. வாங்கினது 1 லட்சம். வட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா 1,4 லட்சம். 1,4 லட்ச ரூபா. அதுலேருந்து தான் நான் மட்டும் இப்போ கற்றுக்கிட்ட பாடம், வட்டிக்கு பணம் வாங்கக்கூடாது. கொடிய நோய் வட்டி தான் சார். நீங்கள் எதுக்காக கடன் வாங்கினீங்க? நான் வந்து என் பையனுடைய ஆப்ரேஷனுக்காக வேண்டி கடன் ஆப்ரேஷனுக்காக கடன் வாங்க. ஹோம் அப்ளையன்ஸ்க்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஹோம் அப்ளையன்ஸ்னா வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு. சரி. அண்ணனோட மேரேஜுக்காக வாங்கினோம். 40,000 ரூபா கொடுத்தாரு. காலையில் கொடுத்தாரு. ஈவினிங் வந்து 5:30க்கு 40,000 ரூபாய்க்கு 8,000 ரூபா வட்டி போட்டார். ஈவினிங் 5:30க்கு அவர்கிட்டயே என்னோட எஜுகேஷனுக்காக வாங்கினோம். 75,000 வாங்கினா. ஆனால் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வாங்கலை. எந்த இன்ட்ரெஸ்ட் அவர் வாங்கல? எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அவர் இன்ட்ரெஸ்ட் வாங்கலை. மேரேஜ்னு சொல்லும்போது 8,000 ரூபா வாங்கிட்டார். ஓகே. மொய் போனால் உடனே திரும்ப தந்துடுவீங்க கணக்கா? நான் கல்வி பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா கடன் வாங்கிட்டு இருக்கேன், கட்டிக்கிட்டு இருக்கேன். குறைஞ்ச வட்டி வந்து 2 வட்டிக்கு கீழே தான் நான் வாங்குவேன். 2 வட்டிக்கு மேலே வாங்கவே மாட்டேன். 2 வட்டிக்குள்ளே தான் வாங்குவேன். நிச்சயம் அதை கட்ட முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிறதுனால வாங்குறேன். கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சா அந்த காசை கை நீட்டி வாங்க மாட்டேன். பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வாங்கியிருந்தேன். பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. ஓகே. ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய் வாங்கினேன். டெய்லி 100 ரூபாய் கட்ட சொல்லி அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த 100 ரூபாய் கூட கட்ட முடியல. அடிஷ்னலாக 10,000 ரூபாய், 20,000 ரூபாய். அந்த ஃபஸ்ட்டு வாங்கின 10,000 ரூபாய் லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஒரு 1 லேக் ரேஞ்சுக்கு போச்சு. அப்போ அந்த 1 லேக்குக்கும் டெய்லி இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் கட்ட முடியல என்னால். அது கட்ட முடியாத சூழ்நிலை இருந்தனால டோட்டலாக அந்த பிஸ்னஸே பேன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என்னோட தம்பி மேரேஜுக்காக 2 லட்ச ரூபா வாங்கணும் சார். 2 லட்ச ரூபாய்க்கு 10 பைசா இன்ட்ரெஸ்ட். 2 லட்ச ரூபாய்க்கு 10 பைசா இன்ட்ரெஸ்ட். 20,000 ரூபா மாதம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டணும். 2 லட்ச ரூபா அசல் அப்படியே நிற்கும். இது ஒரு 2 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஆட்டோ தொழில் பண்ணுறேன் சார். வண்டி ஆட்டோ ஓட்டுறேன் சார். சொந்த வண்டி வச்சுருந்தேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு 5,000 சிட்டைக்கு வாங்கினேன். அப்புறம் 10,000 வாங்கினேன். 5,000 வாங்கி டெய்லி 20,000 சிட்டை கட்டினேன் சார். 20,000 டெய்லி 250 ரூபா கட்டுறது. அது போக வண்டி ஃபைனான்ஸு, குடும்ப செலவு எல்லாம் போய் ஒரு வருஷத்தில் 1.5 லட்ச ரூபா கடன் ஆகி போய் சார். என்னுடைய மனைவியினுடைய பிரசவ செலவுக்காக கடை வாங்கினேன் சார். அதுபோல் தனியாக கடை வைக்கிறதுக்காக வந்து கடை வாங்கினேன். 60,000 ரூபா கடன் வாங்கினேன் சார். வட்டி மட்டும் 30,000 ரூபா கட்டினேன். வட்டியை கட்ட முடியாமல் விட்டு வட்டிக்கு வட்டி அதிகம். 90,000 ரூபா கட்டியிருக்கேன் நான் முடிக்கும்போது. கீழே சார் இது வரைக்கும் நான் வந்து 2.5 லட்ச ரூபா வட்டி கட்டியிருக்கேன் சார். சரி. அதாவது கையில் வந்து ஒரு 4 லட்ச ரூபா இருந்துச்சு. சரி ஒரு பிளாட் வாங்கி போட்டால் அது பின்னாடி வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு வரும். சரி நம்ம ஏதாவது சேலரி வாங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு வாங்கி போட்டது பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் 100க்கு 2,000 வட்டி. மந்த்லி பார்த்தீங்கன்னா 7,500 ரூபா பே பண்ணி 3 வருஷமாக கட்டிட்டு இருக்கேன். சுச்சுவேஷன் வந்து அசலை கட்டக்கூடிய சுச்சுவேஷன் எனக்கு அமையவே இல்லை. ஆனால் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் ஒரு இடத்த வாங்கி போட்டு அது டபுள் ஆச்சுன்னா அந்த லாபத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் நீங்கள் நினைச்சு. ஆமாம் சார். அப்பயும் நீங்க 2 வட்டிக்கு தான் வாங்கிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். அப்புறம் அது ஒரு கொடூரமானது அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்களே. கொடூரமானது இல்ல சார். என்னால முடியல. அதாவது வட்டிக்கு வாங்க கூடாது. வாங்கினா இவ்வளவு அஃபெக்ட்ஸ் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரேன். 2002ல் வந்து நான் பண்ணிட்டு இருந்த ஜாப் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு 6 மாதம் வேலை இல்லாமல் சும்மா தான் இருந்தேன். அப்போ வந்து அந்த ரூம் வாடகை, ஃபுட் எக்ஸ்பென்சிவ், டெய்லி எக்ஸ்பென்சிவ் எல்லாமே சேர்த்து ஒரு 35,000 ரூபாய் கடன் வந்தது. அதை நான் வந்து வெளியில் வட்டி வாங்கி வேறு வேலை கிடைச்சதுக்கப்புறம் வட்டிக்கு வாங்கி அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணேன். என் பையனுக்காக ஒரு 10,000 பீஸ் கட்டி ஆகணும். 10,000 ரூபாய் கட்டி ஆகணுன்னு உடனே வட்டிக்கு வாங்கி போய் பையனுக்கு கட்டி ஆகணும். இல்லைன்னா அவனை வெளியே நிற்க வச்சுருவாங்க. 10,000க்கு 300 ரூபாய் உடனே பையன் கிட்ட கொடுத்து பையன் கட்டிட்டு வந்தேன். அப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு. பிரின்ஸ்பால் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இது பொங்கல் போனஸ் ஒன்று கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சேன். பையன் போய் கட்டிட்டு வந்துருக்கிறான். இது ஒரு பக்கம். இவங்கெல்லாம் எதுக்காக கடன் வாங்குறோம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாங்க. ஆனால் உங்களுக்கு தான் ஒரு விஷயம் நல்லா தெரியும். தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் கூட இவங்க கடன் வாங்குறாங்களேப்பா அப்படின்னு உங்களுக்கே சில நேரத்தில் பட்டிருக்கும் இல்லையா? நம்முடைய மக்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் கடன் வாங்குறதா நினைக்கிறீங்க? டூர் போகிறது, ஃபாரின் டூர் போகிறதுக்காக கடனை வாங்கிட்டு போகிறது சார். ஃபாரின் டூர் வாங்குறதுக்காக ஃபாரின் டூர் போகிறதுக்கு கடனை வாங்கிடுவாங்க. அந்த கடனை கட்ட மாட்டாங்க. அதுக்கு பேங்க் லோன் போட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஃபாரின் டூர் தேவையில்லாமல் கடன் வாங்குறாங்க. வேற காரு சார், கடன் வாங்கி போய் காரை வாங்குறது, குடும்பம் கஷ்டப்படுறது. ஓகே. அது ஒரு ஆடம்பரத்தில் வந்து
ஓகே 65% ஆஃப் கார்ஸ் இந்தியால லோன்ல தான் வாங்கியிருக்காங்க. புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு தண்ணி ஓடுறதுக்கு காசு வந்து கட்டாயமாக கேட்டு எங்கிட்ட இந்த வாட்டி வந்து வாங்கிட்டு போனார் ஒரு நண்பர். அது மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம தொடர்பு விட்டு விடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக கட்டாயம் தப்பு தான். புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு கடன் வாங்கலாம். சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கடன் வாங்கி பண்ணுறாங்க சார். ஸோ அது லாஸ் பண்ணால் அது இன்னொரு எக்ஸ்ட்ரா லாஸ் மாதிரி அது. ஓகே, வேற எதுக்கு கடன் வாங்குறாங்க தேவையில்லாம? செல்ஃபோன்ஸ் நிறைய செல்ஃபோன் ஆகிப்போச்சு. ஆப்பிள் i5 அதை வந்து அதுக்கு தான் செல்ஃபோன் கடன் வாங்குறாங்க. அது தவிர்க்கலாம் இல்லைங்க. புதுசாக வந்திருக்கக்கூடிய கருவிகளை வாங்குறதுக்கு 1 லட்ச ரூபா செல்ஃபோன் வாங்குறதுக்கு கடன். நம்ம இந்த பக்கம் வருவோம். எங்கிட்ட காசு இருக்கு, ரைட்டா, நான் பணம் வச்சிருக்கேன், இருந்தா கூட நான் வட்டிக்கு விட மாட்டேன் ஏன்னா அப்படின்னு பதில் வச்சிருப்பீங்கல்ல, அந்த பதிலை மட்டும் சொல்லுங்க. அது பாவப்பட்ட காசு தான். அந்த காசுல என் குடும்பம் ஜீவிக்க கூடாது. அந்த காசுல என் குடும்பம் ஜீவிக்க கூடாது. அப்ப ஏன் சார் வாங்குறாரு? அப்ப எங்க பாவிகள் ஆக்குறாரு அவரு? பாவிகள்லாம் ஆக்கல சார். ஏன் வாங்குறீங்க சார்? இல்ல நீங்க வந்து நான் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரே செகண்ட் நான் வாங்குறேங்கிறதுக்கு உண்டான காரணம் சொல்லிடுறேன். ஒரே செகண்ட் நான் வாங்குறேன்றதுக்கு உண்டான காரணம் சொல்லிடுறேன் சார். 1992ல 320 ரூபா பணம் 10ஆவதுக்கு கட்ட படிக்க காசு இல்லாம பள்ளிடம் போக முடியல. அன்னைக்கு வந்து ஒரு ப்ரொஃபசர் வந்து என்ன கூப்பிட்டு அந்த காசை கொடுத்தாரு. அவர் பேரை வேணாலும் நான் இங்க சொல்லலாம். சொல்லலாமா சார்? சொல்லுங்க. பிரான்சிஸ் ஞானசேகர். அவர் வந்து திருச்சி ஜோசப் காலேஜில் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. அவர் என்கிட்ட கூப்பிட்டு 320 ரூபா காசு, ஏன்னா எங்க அம்மா வந்து ரொம்ப மோசமான நிலைமையில ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, 300 ரூபா பணம் வேணும், 300 ரூபா கட்ட முடியல, குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு கூப்பிட்டு கொடுத்துட்டாரு. அந்த பணத்தை அவர் திருப்பி கேட்டார் சார். நான் சம்பாதிக்கும் போது 320 ரூபா தான் அவர் வாங்கிக்கிட்டார். மேற்கொண்டு ஒரு பைசா வாங்கல. அவர் வாங்கும் போது சொன்ன காரணம், இந்த காசு இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கும், உன் காசை வாங்கி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, இந்த காசு இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கும் சொன்னாரு. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றேன். ஏன் பாவப்பட்ட காசு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? நீ தான் சம்பாதிக்கிறீல, காசு கூட கூடன்னு கூட அவர் கேட்க கிடையாது. சரி, சீரியஸாவே காசு கூட கூடன்னு கூட கேட்கல. அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து எலக்ட்ரிக் இல்லை. அன்னைக்கு வந்து கரண்ட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது எங்கள் சொந்தக்காரர் தான், எங்கள் பெரியப்பா. அவருக்குமே பணம் கொடுத்தாரு, எலக்ட்ரிக் கனெக்ஷன் எடுத்துக்கங்கன்னாரு. 10-20 சேர்த்து விபூதி டப்பாக்குள்ள இருந்து அந்த காசை எடுத்து திருப்பி கொடுத்தாரு. அந்த காசை வந்து இப்படி வாங்க மாட்டேன்னே சொல்லிட்டாரு. அந்த காசு வேண்டாம், நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க வீட்டுக்கு விளக்கேத்தனதா இருந்துட்டு போகுது, வச்சுக்கோங்கன்னே சொன்னாரு. ஆனா எங்கிட்ட கல்விக்கு கொடுத்த காசை அவர் வாங்கிக்கிட்டாரு, இன்னொருவர் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. பாவம்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடுமையான உழைப்பை நான் வாங்கணும்னு நினைக்கல. அந்த 320 ரூபாய் வந்து நீங்க வந்து போய் கேட்டு வட்டிக்கு கொடுங்கன்னு கேட்டு, கஷ்டப்படுறாங்க எங்க அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு கேட்டு அவர் கொடுக்கல. அவர் உதவின்னு செஞ்சது. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அவர் வந்து உதவின்னு செஞ்சது இல்ல சார். அந்த உதவி கிடைக்கல. நீங்க முதல்ல உதவி கிடைக்கலனா நான் புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து உதவின்னு செஞ்சது. ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி நீங்க வந்து எங்க கிட்ட காசு கேட்டு, நாங்க வந்து உங்களை 4 வாட்டி அலைய விட்டு தான் நாங்க காசு கொடுக்குறோம். நாங்க வந்து பீரோல காசு வச்சிருக்கோம், நீங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு நாங்க போர்டு எழுதி ஒட்டல. இல்ல சார், புரிஞ்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். இல்ல சார், நீங்க கடன் வச்சிருக்கீங்க, ஃபைனான்ஸ்னு பண்றீங்க. நான் வரதா சார் செய்வேன். வச்சிருக்கேன் சார், நான் வரதா செய்வேன். வர முடியாது. இல்ல நான் கூப்பிடலன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்க கூப்பிடலங்க. அப்புறம் நீங்க கூப்பிடல, நான் வந்தா ஏன் தரீங்க? எங்களை உட்கார வைங்க பேசாம. நீங்க எதுக்கு வர்றீங்க? எங்க வாசல் தேடி யார் வர்றீங்க? எங்க வாசல் தேடி யாருக்கு வர்றீங்க? கிடையாது. நான் வந்து நான் திருப்பியும் சொல்றேன். இல்ல நான் திருப்பியும் சொல்றேன், கடன் வாங்குறது தப்புன்னு நான் பேச வரல. இல்ல அந்த காசுல நான் ஜீவனம் பண்ண மாட்டேன்றதுக்கு நான் ஒரு காரணம் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இல்ல அந்த காசுல நான் ஜீவனம். ஒரு நிமிஷத்தை கவனிங்க. இருங்க. அதாவது அவர் நீங்க பண்ணக்கூடிய தொழில அதெல்லாம் விட்டுட்டாரு. அவர் நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறது ஒரு விளக்கம் சொல்றாரு. அது பாவப்பட்ட காசு, அவரை பண்ணாம இருந்துட்டு போக சொல்லுங்க சார். பாவப்பட்ட காசுன்னு அவர் எதுக்கு சொல்றாருன்ற? பாவப்பட்ட காசுன்னா நாங்க வந்து இப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நாங்க கடன் வாங்கி வீடு வாங்கினோம். அவர் என்ன சொன்னார், நான் ஃபிளாட் வாங்கினேன். அவர் என்ன சொன்னார், நான் பைக் வாங்கினேன். ஏன் சார் வாங்குறீங்க? நீ எதுக்கு வாங்கின? ஒரு ஃபிளாட் 10 லட்சத்துக்கு வாங்கி 20 லட்சத்துக்கு போகுன்றதுக்காக வேண்டி வாங்கினேன். நீ எதுக்கு இடம் வாங்கின? நீங்க வீடு வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்தோமா? அதாவது நீங்க சொல்ற மாதிரிலாம் நாங்க வந்து வச்சுட்டு இருக்கோம், உங்களை கூப்பிடலாம் சொல்றேன்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா என்கிட்ட பணம் இருக்குது, யாராவது ஆள் இருந்தா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வட்டிக்கு தரோம், இந்த வட்டிக்கு தரோம், யாராவது ஆள் இருந்தா நல்லா கரெக்டா கட்டுறோம் ஆள் இருந்தா சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க தானே? அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் மறக்க முடியாத உண்மை. இருங்களேன், அதெல்லாம் இல்லன்னு சொல்லக்கூடாது. பாவப்பட்ட காசுன்றாங்களே, கல்யாணத்துக்கு வாங்கினது பாவமா? இல்ல பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு காசு வாங்கினது பாவமா? ஒரு அடிப்படை. அவனால முடியல, என் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு காசு வேணும், நீ ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா என் பிள்ளை ஸ்கூலுக்கு போய் வெளியே நிப்பாட்டி வச்சுக்கல, அந்த மாதிரி கேக்குறப்போ ஒரு ஆள் உங்க வீட்டு பக்கத்துல வந்து கேக்குற எப்படி காசு கொடுக்க? வட்டி எப்படி உருவானது முதல்ல அது தெரியும் சார். ஒரு வாரத்துக்கு உருவானது நீங்க ஒரு வாரத்துல கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க வட்டினே ஒண்ணு வச்சிருக்கோம்.
கொடுக்கறது இல்ல அப்படின்னு இருக்கப்ப எங்க பணம் தேவைப்படுறப்ப நாங்க யார்கிட்ட போய் கேட்போம்? நாங்க ஒரு இடத்துல போய் பேங்க்ல டாக்குமெண்ட் வச்சோ இல்ல நகையை அடகு வச்சோ வட்டிக்கு வாங்கி தான் நாங்க உள்ள போட்டிருப்போம். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வட்டி கொடுப்பது சரியா தவறா? Stay tuned with us. இது ஆச்சி மசாலா நீயா நானா powered by LDR, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா powered by LDR, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்க உங்கள்ட்ட பணம் இருந்தாலும் வட்டிக்கு கொடுக்க மாட்டீங்க. மற்றவங்களுடைய இயலாமையும் ஆற்றாமையையும் வந்து நான் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். ஓகே. கடவுள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட் கொடுத்துருப்பாரு. என்னால் முடிஞ்சால் அதுக்கு நான் உதவி பண்ணுவேன், முடியலையா நான் ஒதுங்கிப்பேன். இன்னொருத்தர் அங்கே சொன்னார் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் நாங்கள் வந்து வட்டிக்கு வெளியில் கொடுக்குறோம் அப்படிலாம் சொன்னார். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வேணும்னா நீங்கள் பேங்க்கில் போட்டுக்கலாமே, அதையே நீங்கள் பப்ளிக்கு கொடுக்குறீங்க. சார், ஒருத்தருடைய உழைப்புக்கு சம்பளம் ஒன்று இருக்கு, கூலின்னு இருக்கு. நாங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு தான் அவங்க ஏதோ அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றாங்க. அதுக்கு நாங்கள் வந்து லாபம் பண்றதா ஒரு வட்டின்னு ஒரு சொல்றோம். அது குறைந்த தொகையாக தான் இருக்கு, அது கட்டுப்படுத்த அவங்க வாங்குறாங்க. எல்லா பிஸ்னஸ்லையுமே மற்றவங்களுடைய உழைப்பையோ நேரத்தையோ இல்லை வந்து அவங்களுடைய பொருளையோ நான் பயன்படுத்தினா அதுக்கு ஒரு தொகை நான் கொடுத்து தான் ஆகணும். அப்படிதான் உங்கள் தொழிலும். ஆனால் இந்த வட்டியை யார் நிர்ணயிக்கிறா? பேங்க்குக்கு மேலே ஒரு வட்டியை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. நான் சொன்னேன் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க நீ அங்கே போய் வாங்கிக்கன்னு கொடுக்குன்னு சொன்னேன். ஆனால் நீங்களே வந்து இது 20%, இது 30%, இது 50% அப்படின்ற ஒரு பவரை உங்களுக்கு யார் கொடுத்தா? இந்த ரைட்ஸ் எல்லாம் யார் உங்களுக்கு? அவங்க தான் சார் உருவாக்குனது. தேவைக்கு காசு பத்தலைன்னு சொல்லிட்டு இத்தனை பர்சன்ட் அத்தனை பர்சன்ட் அவர் நீங்க தான் உருவாக்குனீங்கிறார். நான் பேங்க்கில் போயிட்டு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் எனக்கு வட்டி லோன் கொடுக்க மாட்டான். உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு பணம் கொடுன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்துட்றீங்க. நான் வேலை இல்லைன்னு தெரியும், என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட வந்து பணம் கேட்குறேன். எந்த அடிப்படையில் நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறீங்க? சார் முடியலன்னு தெரிஞ்ச பிறகு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் அப்படி கிடையாது. என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லி பணம் இல்லைன்னு தெரியாது அப்படியெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா என்கிட்ட பணமே இல்லை, உங்ககிட்ட வந்து வட்டி கொடுங்கன்னு கேட்குறேன், நீங்கள் கொடுக்குறீங்க. எனக்கு பண்ணுறது நீங்கள் தொண்டா இல்லை எப்படி அதை முடிவு பண்ணுறீங்க? இல்லை சார், இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க தேவைக்கு பட்டாத்தையும் கொடுப்போம். ரைட், நீங்கள் சொல்லுங்கள், ஏன் வட்டி தொழில் பண்ண மாட்டீர்கள்? நீங்கள் ஏன் பண்ண மாட்டீர்கள்? இப்போ என்கிட்ட 2 லட்ச ரூபாய் இருந்தால் கூட சார் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா திரும்ப கவர் பண்ணுற அளவுக்கு என் மன தைரியமும் இல்லை, திறமையும் இல்லை. அந்த பணம் திரும்ப வருமான்ற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. வேணா யாரோ கடன் கேட்பாங்க, வட்டி இல்லாமல் கடன் கொடுத்துடலாம். அந்த கடன் காசு திரும்ப கேட்கவே அவங்க முகத்தை பார்த்து அவன் கஷ்டமாக இருக்கும்போது அந்த தொழில் எப்படி செய்ய முடியும் என்னால்? அது பேசிக்கலி திறமையே இல்லை. அது அந்த வட்டி தொழில் செய்யறதுக்கும் அந்த பணம் திரும்ப வரதுக்கும் ஒரு இதுதாங்க நிறைய பேருடைய மனநிலை. இந்த தர்ம நியாயம்லாம் அப்புறம் கொடுத்த கடனையே ஒருத்தன் கஷ்டத்துல இருக்க போய் என் காசை கொடுன்னு கேட்க மனசு வர மாட்டேங்க. இதே சங்கடமா இருக்கு. கொஞ்சம் இலக்கண பூஞ்சியான ஆளுங்க தான் எல்லாருமே இல்லையா? அப்படி இருக்கிறப்ப என் காசை நீ வட்டியோட கொடு, என் காசுக்கு இவ்வளவு காசு அவங்க வீட்டுல போய் சண்டை போடுறது கேட்க முடியும், அவங்க வீட்டுல போய் எப்படி நிக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இதை தாண்டி நீங்க எப்படி அந்த தொழிலை பண்றீங்க? அப்போ சார் அது தொழில் சார். அது வெட்டியான் வந்து வேலை பார்க்கும்போது இது பண்றான்னு சொல்லி அவன் வந்து வருத்தப்பட முடியாது. அந்த பணத்தை எரிச்சாதான் மறுநாள் சாம்பல் கரைச்சி ஃபார்மாலிட்டிஸ் பண்ண முடியும். அந்த தொழில்னு ஆரம்பிச்சிட்டேன் சார். பாவ புண்ணியம் பார்க்கக்கூடாது சார். பாவ புண்ணியம் பார்க்கக்கூடாது. வேற சார், அந்த மனசாட்சி இருக்கிறவங்க வந்து வட்டி தொழில் செய்ய முடியாது சார். மனசாட்சி இருக்கேன், வட்டி தொழில் செய்ய முடியாது. அந்த மனசாட்சி வேணும், நான் வாங்கிவிடும் பணத்தை எனக்கு வேணும். ஓகே, அது இல்லாதவனால செய்ய முடியாது சார். அந்த மனசாட்சி பார்த்தேன்னா நான் வந்து அவர் சொன்ன மாதிரி வேற தொழில் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா என்னோட ஃபேமிலியிலேயே சொல்கிறேன், அது ஒரு பாவம்னு எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக்கு என்னோட ஒய்ஃபுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அங்கே தான் ஆப்போசிட் சைடாக உட்காந்துருக்காங்க. உங்கள் மனைவி இங்கே? எஸ் பாக்யலட்சுமி. ஓகே. இப்போ என்னன்னா எங்கள் லைஃப்லேயே அந்த சுச்சுவேஷன் நடந்திருக்கு. அந்த பாவச்செயல் அப்படின்ற சொல்கிறப்ப என்ன பண்ணுறேன்னா, அவங்களுக்குமே ரீசெண்டாக அந்த வட்டி தொழில் பண்ணதுனால இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எங்கள் ஊர்லேயே ஒரு 5 ஃபேமிலி என்னென்னா இப்போ நடுத்தருக்கு வந்துட்டாங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுனால. கொடுக்கலாம், இதனால எந்த தப்பும் கிடையாது. இல்லை, அது கண்டிப்பாக ஜென்ரேஷன் அஃபெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ அதாவது அந்த क्वेश्चन அவங்ககிட்ட கேட்கலாம் சார். அவர் எந்த எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, எனக்கு ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட் காரணம் எங்கள் அம்மா அப்பா வந்து வட்டி தொழில் செஞ்சதுனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. பட் அது ரீசன் கிடையாது, என்னுடைய கவனக்குறைவால் மட்டும்தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. இப்போ வந்து ஒரு 100 பேர் வந்து வட்டி கொடுக்குறாங்க, அவங்க நல்லா இருக்கான்ற சர்வே பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வரல. இங்கே இப்போ ஃபைனலாக என்ன முடிவாகுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அதோட விளைவுகள் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுனால. அதாவது எந்த ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் நாங்கள் வட்டி கொடுக்கறதுனால தான் அந்த ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பேசுறாங்க. இல்ல அந்த மாதிரி பேசுறவங்க எதுக்கு வச்சுக்கணும்ங்கறேன். நாங்க அதுல தான் படிச்சு வந்திருக்கோம், அதுல அந்த காசுல தான் சாப்பிட்டுருக்கோம், அதே மாதிரி அந்த காசுல தான் வேலை வாங்கியிருக்கோம், எல்லாமே அந்த காசு தான் எங்களுக்கு. அந்த தான் ஓகே அண்டர்ஸ்டுட். உயிர் அப்படின்றது ஒன்று வரல சார், நம்ம ஃபேமிலி அஃபெக்ட் பண்றப்ப அது எதுக்குங்கிறேன் நான். ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க ஒன்றும் இல்லை, பிரசவத்துக்கு எங்கள் டெலிவரிக்காண்டி வர்றாங்க சார் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அவங்ககிட்டே வர்றாங்க.
ஏன் ஆட்டோலலாம் பார்க்குறீங்களா, பிரசவத்துக்கு இலவசம்னு போட்டிருக்காங்களா, ஏன் அதையே நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுக்க வேண்டியதானே? அப்போ இன்ட்ரெஸ்டோட தானே கொடுக்குறீங்க நீங்கள். உங்களுக்கு குழந்தை இருக்கா? இல்லை சார். அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன கைதுறீங்க? சிரிக்கிறதுக்கெலாம் இல்லை, அவர் மனசுக்குள்ள அதை வச்சுக்கிட்டு தான் பேசுறாரு. நீங்க இமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண பழகுங்க நீங்களும், இல்லையா? அவர் மனசுல அது படுதுங்க, நமக்கு நல்லது கெட்டது நடக்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, இது எல்லாத்துக்குமே அதான் காரணம் அவர் நினைக்கிறார். எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்ல, எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது. அப்ப அவங்கள அந்த பாவம் செஞ்சிருக்காங்களா? கிடையாது. இல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த ஒரு பாவமும் பண்ணதுல இல்ல. சொல்றேமா, நான் ரியலைஸ் இவங்கள்ட்ட கொடுங்க, இந்த மாட்ட கொடுங்க, கீழே இருக்க மாட்டேன் இவங்களுக்கு கொடுங்க. நீங்க சொன்னீங்க ஒரு கொடுத்த கடனை கூட கேட்கறதுக்கு வந்து எனக்கு மனசு வராது அப்படின்னு சொன்னீங்க. இவங்க சொல்றாங்க என்னதான் நீ வந்து பிரச்சனை எல்லாத்துக்கும் கடன் நம்ம வந்து வட்டியோட கொடுக்கறதா காரணம்னு சொன்னாலும் கூட இது எங்க தொழில், இதை விட்டு கொடுக்க முடியாது, அதெல்லாம் வட்டி தொழில் செய்யத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை எப்படி நீங்க பாக்குறீங்க உங்க பேச்சை? சார் இவங்க வந்து தொழில் பார்க்குறத வந்து ரொம்ப பேராசையாக பார்க்குறேன் சார். அப்படி கொடுக்குற நினச்சா கடன் கைமாத்தா கொடுக்கலாம் சார், கொடுத்து வாங்கிக்கலாம், கஷ்டப்படுறோம் கொடுத்து வாங்கிக்கலாம், அது வட்டிக்கு விடணும். நாங்க என்ன செய்யறது? நீங்க கைமாட்டா நாங்க காசு இருக்க போய் தான் நாங்க சார் என்ன வட்டி. பண்றது? எங்களுக்கு இதுதான் தொழில்னு சொல்லியாச்சு, அதை எப்படி நாங்க கைமாத்து கொடுக்க முடியும்? சார் காசு இருக்கிறது வந்து காசு அப்படியே தான் இருக்க போகுது அவங்க கிட்ட, குறைய போறது இல்ல. செலவு இருக்கு, அந்த செலவை நாங்க பேர் பண்ணணும்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் விட்டு தான் நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். பிறகு எப்படி அதை நாங்க விட முடியும்? இனாமா எப்படி கொடுக்க முடியும்? ரெண்டு பேரும் பொம்பளை ஆளுங்க தான். நீங்க ஒரு கடனை கொடுத்ததை கேட்கவே சங்கடப்படுறேங்கிறீங்க, அவங்க அதுதான் என் தொழில், அதை கவலைப்படாம நான் செய்வேன்னு சொல்றாங்க. அவங்களே நீங்க எப்படி பாக்குறீங்க? அவ்வளவுதான். சார் எனக்கு மனிதாபிமானி இறக்குறதுக்கு நான் அவங்கள நினைச்சேன். பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க, அது அவங்கள தான் சார் கேட்கணும். அவங்கள பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே நீங்க. என்ன எனக்கு பார்க்க இல்ல சார், அதாவது அந்த உதவியா திரும்ப வாங்கணும் சார், அவ்வளவுதான் அவங்களே சார். நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, அந்த அம்மாவை பார்த்தே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல தொழில் செய்வேன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட நான் பேசி என்ன சார் ஆக போகுது? அவர் ஹஸ்பண்ட் வந்து இப்படி சொல்றாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கு நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் நமக்கு வந்து இல்ல சார், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு என்ன வர சகஜம் தான். ஆனா அவங்களுக்குள்ள இருக்க இந்த குறைய இவர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாரு, இது வந்து சகஜம் தான் சார். அது மட்டும் இல்லைங்க, அவர் எல்லா கெட்டதுக்கும் இந்த மாதிரி வட்டி தொழில் பண்றது தான் காரணம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். இது அவரோட அறியாமையை காட்டுது சார். அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. சார் நீங்கள் சொல்கிறது வட்டி வந்து கெட்டது, ஆனால் எப்போவுமே வந்து நல்லது வந்து கெட்டது அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வட்டிக்கு விடல, இப்போ உங்களுக்கு எது கெட்டது நடக்குது? நீங்கள் வட்டிக்கு விடல, அப்போ உங்களுக்கு நல்லது நடந்து தானே ஆகணும். அது ரீசன் அவங்கள பண்ணாதீங்க. நீங்கள் இது டெஸ்டினி, வேறு எதுவுமே இல்லை. வட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நெக்ஸ்ட் வேற சார், வட்டிக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது பிறருடைய சாபத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது, அதனால கொடுக்க கூடாது அப்படிங்கிறது நினைக்கிறோம். நம்ம தேவையில்லாம மேல வந்துருது, அந்த சாபம் நம்ம மேல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட இப்போ 1 கோடி ரூபாய் நீங்க தந்து வட்டி கொடுனாலும் அந்த சாபத்தை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயார். சாபம்னு நீங்க சொல்றதுனால கேக்குறேன், இந்த கடன் வாங்குகிறவர்கள் வட்டியை கட்ட முடியாம என்னென்ன சாபம்லாம் விடுறீங்க? நாசமா போ, மண்ணா போ, நீ உருப்படவே மாட்ட, இந்த மாதிரி. அதாவது நம்ம வாழ்க்கையில இம்ப்ரூவ் ஆக முடியாத சில வல்கர் வேற என்ன சாபம் விடுறீங்க? கண்டிப்பா குடும்பம் அழிஞ்சிடணும்னு சாபம் கேட்டிருக்கேன் சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். குடும்பம் அழிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு காதார நான் கேட்டிருக்கிற ஒரு விஷயம் சார். குடும்பம் அழிஞ்சிடணும், இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களுடைய சன்னிதர்களுக்கும் அந்த சாபம் போய் சேரும் சார். இவங்க பிள்ளை குட்டிகளுக்கும் அந்த சாபம் போய் சேரும். வேற சார் அடிபட்டு தான் சாவ. நீ அடிபட்டு தான் சாவ. இந்த காசு விளங்காம போயிடும், குழந்தை குட்டிக்கு ஆகாது, எந்த காசும் உனக்கு வந்து சந்ததியே வீணா போயிடும். பல சாபங்கள் காதார கேட்டிருக்கேன் சார். வேற என்ன சாபம் வர்றாங்க? அழுதுட்டு வந்துருவோம் சார், அழுதுட்டு மனசெரிஞ்சு நான் பட்ட கஷ்டம் இவங்க ஒரு நாளாச்சும் அனுபவிக்கணும் வேண்டிட்டு வருவோம் சார். அழுதுட்டு நான் பட்ட கஷ்டம் ஒரு நாளாச்சும் உணரணும். மண்ணவாரி இறப்பாங்க, மண்ணவாரி இறப்பாங்க, வம்முசமே நாசமா போடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் பொய் கிடையாது, இப்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இதை அனுபவிச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வார்த்தைகளை கடக்காம நீங்க ஒன்றும் இந்த தொழிலை செய்யலை, ரைட்டா? அவங்க சொன்ன எல்லா வார்த்தைகளும் நீங்க கடந்து தான் வந்திருப்பீங்க. அவர் சொன்னார்ல கடைசியா இந்த மண்ணவாரி அப்படிங்கிற வரைக்கும் எல்லாம் நான் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி இதெல்லாத்தையும் ஜீரணிச்சுக்கிறீங்க? இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இதை தாண்டி எப்படி தொழில் பண்றீங்க? சார் இப்போ இவர் ஒரு ஆள் சாபம் கொடுக்குறாருன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வந்து, வெள்ளிக்கிழமைனா அம்மன் கோயில், சனிக்கிழமைனா பெருமாள் கோயிலில் போய் ஒரு 10-25 பிச்சைக்காரனுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம். இவர் ஒரு ஆள் சாபா விடுறது பெருசா, 25 பேர் உன் பொண்டாட்டி பிள்ளோட உன் குடும்பம்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சாமியுமா. அது பெருசா இது பெருசா? இதுக்குன்னா 3 மடங்கு நான் இன்னும் நல்லா வாழ்ந்துருவேன். ஓகே, அதை பேலன்ஸ் பண்ணுவீங்க? பேலன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். 100 ரூபா சம்பாதிக்கணும்னா 25 ரூபா கண்டிப்பாக தானம் பண்ணுவோம். ஓகே, 25 ரூபா கண்டிப்பாக தானம் பண்ணுவோம். ஏன்னா இது நான் போனால் பரவாயில்ல, என் பிள்ளைகள் பொண்டாட்டி பிள்ளை எல்லாரும் நல்லா இருக்கணும், என் பெத்த தாயார் தகப்பனா நல்லா இருக்கணும். இதில் 100 ரூபா அவங்க சாப்பிடுதாங்க. அதனால கண்டிப்பாக தானம் பண்ணுவோம். தானம் பண்ணுறவன் என்ன பண்ணுவானா, மற்ற காசு பணமெல்லாம் கொடுக்க மாட்டேன், சாதம் தான் போடுவேன். ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, ஒரு கோவில் விசேஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விசேஷத்துக்கும் காசு கொடுக்க மாட்டேன்.
1/2 மூட்டை அரிசி, 1 மூட்டை அரிசி, 10 கிலோ வெல்லம், நெய், பருப்பு, பாசி பருப்பு அல்லது வந்து தோரம் பருப்பு. ஒருத்தன் கல்யாண சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இது எல்லாமே வந்து அடங்கிரும். இவன் சாப்பிட்டாம்னா கண்டிப்பாக என்கிட்டேருந்து 5% 10% அவனுக்கு போயிடும். கண்டிப்பாக இவன் ஒரு ஆள் விடுற சாபம் எனக்கு அந்த 50 பேர் புகழ்றதுல பேலன்ஸ் ஆயிரும். சந்திக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு பக்கம் வட்டி தொழில் செய்கிறவர்கள், இன்னொரு பக்கம் வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க. இது மாரலி தப்பா இருக்குது, அந்த பணம் பாவத்தால் கிடைப்பது, அது உழைக்காமல் கிடைப்பதுன்னு சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இதை எப்படி இதெல்லாம் ஜீரணிச்சுக்கிறீங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க சார்? என்னோட அனுபவம் சார், 4 குடும்பத்துக்கு 4 பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு இந்த பணத்தை வச்சு தான் சார் நான் செலவு பண்ணியிருக்கேன். இந்த பணத்தால் 4 குடும்பம் நல்லா இருக்கு. 4 பொண்ணு, ஏழ்மைப்பட்ட பொண்ணு இன்னைக்கு திருமணமாகி குழந்தை குட்டியோட இருக்காங்கன்னா இந்த பணம் தான் சார். சரி, இது வந்து எந்த சாபமும், எனக்கு நிறைய சாபம் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த இது மாதிரி நான் நல்லது செஞ்சதால அந்த சாபம் என்னை அஃபெக்ட் பண்ணல. வேற எப்படி இந்த சாபத்தை கடக்கிறீர்கள்? சார் என்னை பொறுத்தளவுங்க சாப்பிட்றது டெய்லி சாப்பிட்டோம். என்னை வந்து என் ஃபோன் நம்பர் தரேன், என்னை டெய்லி சாப்பிடுங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன். வீடு கட்டிருக்கு. நான் வந்து கோயம்புத்தூர்ல வீடு கட்டிக்கிறேன் சார். அதை நான் வந்து அதாவது ஃபைனான்ஸ் விட்டு தான் வீடு கட்ட ஆரம்பிச்சேன். அந்த சாபம் உங்களை பாதிக்கல? எனக்கு இஷ்டத்துக்கு பேர் விடுங்க, தரேன். அட்ரஸ் தரேன், ஃபோன் நம்பர் எல்லாம் பெட்டிஷன் பெட்டிஷன் எழுதி போடுங்க. என் மேலே குவிட்டு என் மேலே கொட்டட்டும். ஆனால் நல்லா தான் இருப்பேன், நான் கெட்டு போக மாட்டேன். இந்த கையில காதுல கழுத்துலன்னு கல்லா தொங்குதே, இந்த கையில ஒரு கல் மோதிரம் இருக்கு, அந்த கையில ஒரு கல் மோதிரம் இருக்கு, அது இல்ல, அது நகையை விட்டுருங்க. இங்க ஒரு கல் மோதிரம், அங்க ஒரு கல் மோதிரம், இங்க ஒரு கல் மோதிரம், அதெல்லாம் ஏன் போட்டிருக்கீங்க? நான் ஒரு ஃபைனான்ஸ் போகும்போது இப்படி தான் சார் போவேன் சார். நான் போகும்போது அம்மா என்னம்மா காசு கொடுக்குறேம்மா, மைக் கொடுக்குறேம்மா, என்னம்மா வீட்டுக்கார நல்லா இருக்காரா, என்னங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அந்த பணத்தை வாங்குறாங்க அப்படி சொல்லிடாதீங்க அப்படின்னு ஒரு சில லேடி சொல்லுவாங்க. ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃப் வாங்குவாங்க, ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் வாங்குவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி இருக்காங்க. கஷ்டப்பட்டு ஒரு குடும்ப செலவை கொடுத்து மகராசம் நல்லா இருக்குன்னு சொல்லி சாபம் விட்டவங்க என்ன செய்யறது? மகராசம் நல்லா இருக்கும், குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கட்டும்பாங்க. நான் நல்லா இருக்கணும். ஐ வில் வெரி வெல். ஓகே ஓகே, பக்கத்தில் அவர்கிட்ட கொடுங்க. ஒரு பெண் திருமணத்துக்கு நான் வட்டியே வாங்க மாட்டேன் சார். கொடுத்தனா அவங்க வந்து 5 மாதம் தரனாங்கன்னா நான் 7 மாதம் காத்துட்டு என் அசலை கொடுத்தா போகிறோம். அந்த மாங்கல்யம் நல்லா வாழணும்னா இதனால எனக்கு நீ இப்போ வரும்போது கூட 2 நாளைக்கு முன்னே ஒருத்தர் 10,000 ஃபைனான்ஸ் கொடுத்து கீழே கொடுங்க, இவர்கிட்ட கொடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் எனக்கு வந்து கலெக்ஷன் டேட். நல்லா கேட்டுங்க. அன்னைக்கு நைட் வந்து 10 பேத்துக்கு நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன். அவங்க பண்றது பாவம்னு அக்செப்ட். அதனால தான் தானம் பண்றாங்க. அவங்க மனசாட்சி உறுத்துது. ஒத்துக்கிட்டு வந்து அவங்க நான் வந்து எனக்கு வந்து 2 வாரம் உங்களுக்கு உறுத்துது சார். நீங்க அதனால தான் இமிடியேட்டா போய் தானம் பண்றீங்க. அக்செப்ட். ஒவ்வொரு வாரம் நீங்க செய்யறவரா இருந்தா ஏதோ ஒரு நாள் செய்யலாம். தெளிவா உங்களுக்கு என்னைக்கு கலெக்ஷன் டேட்டோ ஒரு பக்கம் பாவத்தை செஞ்சுட்டு மறுபக்கம் பரிகாரத்தை பண்ணிடுறீங்க. கிடையவே கிடையாது. அவர் என்ன சொன்னாப்ல, பாவம்ங்கறது இல்லங்க, இறைவன் வந்து உங்களுக்கு கொடுக்கறார். அன்னைக்கு வந்து பார்த்தா நாங்க நாளைக்கு கொடுக்கறோம். நீங்க எல்லாரும் ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னீங்க. நீங்க சொன்னதுக்கு பின்னால ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு. இந்த சாபத்தை கடந்து வர நீங்க என்ன பண்றீங்க நம்ம கேட்டோம். இந்த சாபம் நம்ம தப்பு பண்ணால யார் நம்மளை சபிச்சாலும் ஒன்றும் ஆக போறதுல நினைக்கிறவங்க போயிட்டு பிச்சைக்காரங்களுக்கு தானம் கொடுக்க போறது கிடையாது, கோயிலுக்கு பண்ண போறது கிடையாது. ரைட்டா? அதெல்லாம் தானா செய்ய போற விஷயம். அவர் எடுத்தோன்னுமே சொல்லிவிட்டாருல, நேராக போயிட்டு 10 பிச்சைக்காரங்களுக்கு நான் பணம் போட்டு அதை காம்பன்சேட் பண்ணிடுவேன். இவங்க 10 பேர் என்னை வந்து மண்ணவாரி தூத்துனா அந்த 100 பேர் என்னை பாராட்டுறப்போ என் குடும்பம் நல்லா வந்துடும். ஏன்னா அந்த காசுல என் குடும்பமும் சாப்பிடுதுன்னு அவரே சொல்லிட்டாரு. நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் ஏன் பரிகாரம் செய்ய பார்க்கிறீர்கள்? சார் எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். வட்டி வட்டி இது பாவம் இது புண்ணியம்னு சொல்கிறாங்களே, இந்த ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டுது. ஏன் பணத்தை பணமாக பார்க்குறாங்க? ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னீங்க, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பண்டமாற்று முறைன்னு பொருள் கொடுத்து பொருள் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் பணத்தை வந்து பொருளாக வைக்கிறோம், அவ்வளோதான். இட்ஸ் அ ப்ராடக்ட். எங்களை பொறுத்தளவு பணங்கிறது ஒரு ப்ராடக்ட்டு. நாங்கள் ப்ராடக்டை கொடுத்து அதுக்கு உண்டான ரெவன்யூ எடுக்கக்கூடாதா? அந்த பணத்தை அவரே ஒரு தொழிலாக பண்ணியிருந்தா அதில் ஏற்பட நஷ்டத்தையும் அவர் ஏற்றுக்குவார். ஆனால் அதை வேற ஒருத்தவங்க வட்டிக்கு வாங்கி அதை செய்யும் பொழுது ஏற்படுகிற நஷ்டத்தை அவர் ஏற்றுக்கிறார். அது எங்க பிரச்சனை சார்? மட்டும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். அது எங்க பிரச்சனை சார்? அவர் சார் ஆபத்தை மட்டும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். அது எங்க ப்ராப்ளம்? அதை வட்டிக்கு வாங்கி செய்யும் போது அவர் பயந்துக்கல. இப்போ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 3% இல்லை 2% கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வாங்குறவங்க யாருமே யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க சார். ஏன்னா நான் 10,000 வாங்கியிருக்கேன், மாதம் வந்து எனக்கு 3%னா 300 ரூபா வருதுன்னு வச்சுங்களேன். 300 ரூபா என்னால் தாராளமாக கொடுக்க முடியும். இதான் சார் பெரும்பான்மை. தாராளமாக என்னால் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது. ஸோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் சேஃப். ஓகே, யார் வேணாலும் கடன் வாங்கலாம், கொடுக்கலாம், அசல் உங்களுக்கு திருப்பி வரும். இதே வீக்லி அந்த மாதிரி வாங்கும்போது தான் நாங்களும் கஷ்டப்படுறோம். ஏன்னா ஒரு தேவைக்கு வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என் ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற போது நான் பணம் வாங்குறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா எல்லாருமே மந்த்லி கொடுக்கறது இல்லை. நீங்கள் வட்டி தவறுன்னு சொன்னால் கொஞ்சம் வட்டியும் தப்பு தான்.
வட்டி சரின்னு சார், சொன்னா வட்டி அதிக வட்டி business சரிதான். தப்பு கிடையாது சரியா- சார். சரியா பேசுங்க. அந்த வட்டி தவறுனா 1 ரூபாய் என்ன 10 பைசா 1 லட்சம் ரூபாய்க்கு வெறும் 10 பைசா அப்படின்னா வாங்கினாலும் நானும் தப்பு தான் சார். அப்படின்னா நானும் நீங்க தட்டு சொன்னது. எடுத்துக்கிட்டு அப்போ வட்டி ரோட்ல போய் உட்கார வேண்டியது உங்கள்கிட்ட முரண்பாடு இருக்கு. கம்மியா வாங்கினா பரவாயில்ல. அப்போ உங்களுக்கு லாபம் வந்தா பரவாயில்ல. நாங்க கொஞ்சம் லாபம் அதிகமா வச்சா இப்போ 4000 ரூபா பேனாவை கொள்முதல் 4000 ரூபாய்க்கு வாங்குறேன்னா 5 ரூபாய்க்கு விற்கலாம், தப்பு இல்லை. அதே வந்து நான் 10 ரூபாய்க்கு விற்பேன், இஷ்டம்னா வாங்கிக்கோ அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? எப்படியெல்லாம் பணம் வாங்குறாங்க சார்? பணம் வந்து உங்கள்ட்ட கடன் கொடுக்குறாங்கல்ல, எப்படி கடன் கொடுக்குறாங்க, அதே கேட்கல எப்படி கேட்குறாங்க? ஆரம்பத்தில் வந்து கவர்ச்சிகரமாக பேசுகிறாங்க சார். ஆனால் கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கொச்சைத்தனமான வார்த்தைகளை வந்து விட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வாங்கும் பொழுது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக தான் வாங்குறீங்க, நாங்களும் கொடுக்குறோம். நாங்கள் சந்தோஷமாக கொடுக்குறோம், நீங்களும் சந்தோஷம் வாங்குறீங்க. பணம் கொடுக்கும் பொழுது எங்களை விட ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொண்டாந்து கொடுக்கணும். அதுதான் வந்து 100% லீகலை. அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லாமே தப்பு. நாங்கள் 100% ரைட் ஆனவங்க. நாங்கள் நீங்கள் வந்து பார்த்தா வாங்குறவங்க வந்து 90% தான் சொல்ல முடியும், 10% மகா மோசமாக இருக்காங்க சார். அப்படி பார்த்தா வட்டிக்கு பணம் வாங்கின ஒரே காரணத்துக்காக வந்து வார்த்தை பேசுறது நியாயமா? ஆமாங்க, கொடுக்கலன்னு பேசுறாங்க சார். என்னுடைய மனைவி என்ன பண்ண முடியும்? உங்களை வந்து பார்த்தா கொஞ்சம் வேஸ்ட் முடியும், கொஞ்ச நேரத்தை கொடுக்கல. பிரசவ செலவுக்காக பணம் வாங்க கம்மி தானே போயிருக்கிறாங்க. ஒன்று சார், நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னுடைய பிரசவ செலவுக்காக பணம் வாங்கினேன், மனைவியுடைய பிரசவ செலவுக்காக பணம் வாங்கினேன். குழந்தை பிறந்தது, பணத்தை கொஞ்சம் கட்ட முடியாத சூழ்நிலையாச்சு. இந்த வாரம் இல்லைங்க அடுத்த வாரம் தரேன் இப்படி சொல்லும்போது கொச்சத்தனமாக என்ன வார்த்தை பேசுகிறாங்க? குழந்தை பத்துக்கு தெரியுது இல்லை, குழந்தை பத்துக்கு தெரியுது இல்லை. ஒரு வாரம் பரவாயில்லைங்க, 2 வாரம் பரவாயில்லைங்க, தொடர்ந்து இதே மாதிரி ப்ராப்ளம் நீங்க பண்றவரா இருந்தா உங்களை என்ன சொல்லி நான் சொல்றது? அதுக்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்களே அதுக்காக இப்படி பேசலாமா என்ன கொச்சத்தனமா? இல்ல ரொம்ப டிலே ஆயிட்டு இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? எவ்வளவே டிலே ஆகட்டுங்க. பேசலாமா பேசக்கூடாதுங்கிற ரைட்டு தான். நீங்க என்னன்னா பணம்ங்கிறது வந்து நம்ம எத்தனையோ வழிகளுக்கு மத்தியில் சம்பாரிச்சிருக்கிறோம். நம்ம வந்து பார்த்தோம்னா ஐயே சார், ரொம்ப சிம்பிள் சார். நீங்க தான் சொன்னீங்க கொச்சையா பேசாம என்ன பண்ணுவான். ஆமாங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்க பணத்தை கொடுக்கலன்னா நீங்க கொச்சையா பேசுவீங்களா? கொச்சையா பேசுறது வந்து என்ன, நீங்க வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் கட்ட வேண்டியது சொன்னா சார் இருந்தாங்க சார் 500 ரூபா தான் இருக்குது, என்னால முடியாம போய் சொன்னா நியாயம் இருக்கும். நீங்க வேணும்னு ஏமாத்தும் போது உங்களை என்ன சொல்ல முடியும்? நான் ரொம்ப சிம்பிள், முடியாம போய் நீங்க வேணும்னு ஏமாத்துறீங்க நான் ஃபீல் பண்ணா வட்டிக்கு பணம் வாங்கின ஒரே காரணத்துக்காக வந்து வார்த்தை பேசுறது நியாயமா? இல்ல நீங்க வேணும்னு நீங்க ஏமாத்துறவங்க என்ன மாதிரி இன்னும் 10 பேர் நீங்க வாங்கி வச்சிருந்தா நாங்க என்ன சொல்ல முடியும் உங்களை? நான் சார் ஒரே நிமிஷம், நான் வாங்கின கடனுக்கு என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை வந்து வார்த்தை பேசுறது. ஆமாங்க ரைட்டுங்க. நீங்க என்ன மாதிரி இன்னும் 10 பேர் என்ன மாதிரி என்ன ஏமாத்த மாதிரி வாங்கி வச்சிட்டீங்க. ரோட் கட்ட மாட்டேங்க. தெருவில் குடியிருக்கேன் இல்லை சார், நான் ஒரு தெருவில் குடியிருக்கேன், 10 வீட்டுக்காரங்க பக்கத்தில் இருக்காங்க. 10 பேர் மத்தியில் வந்து நீங்க அப்படி பேசும்போது மனசு வலிக்குது. நாங்க வேணும்னே பேசுறீங்க. நாங்க நீங்க பணம் கொடுத்தீங்க, நீங்க தாங்க எங்களுக்கு தெய்வம். மனசு வலிக்குது. நீங்க பணம் கட்டிட்டீங்க, நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். முதல்ல தப்பே பண்றவராவே கூட இருக்கட்டும், அதுக்காக அவர் மனைவியை அவர் குடும்பத்தை எப்படி நீங்க பேச முடியும்? இவர்கிட்ட வந்து ஏதாச்சும் சொல்லித்தான் வாங்கி தான் தரணும். அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்றீங்க நீங்க? இப்ப அப்படி பேசுறது சரிதான் சொல்றீங்களா? அப்ப நீங்க சரிதான் சொன்னா குறிப்பிட்ட நிலைக்கு மேல எல்லாமே சரிதானுங்க. வேற என்னங்க சொல்ல முடியுதுக்கு? சார் ரொம்ப சிம்பிள் சார். இந்த வார்த்தையுடைய வலி உங்களுக்கு தெரியுதா? ஒரு சாமானிய மனுஷன் என்ன சொல்றாரு? பேச வந்து இறக்கப்பட்டு இருந்து பேச விடுங்க. ரப்பர் மரம் வந்து தொடர்ந்து காயப்பட்டுருச்சு. நீங்க ஜீசஸ் சார், நீங்க ஒண்ணே எப்படி பேசுறீங்க? அன்பா கேளுங்க. ரப்பர் மரம் வந்து ரொம்ப காயப்பட்டதுக்கு பின்னாடி சொல்ற வார்த்தை இது. நீங்க தேவையில்லாம சத்தம் போடுறீங்க சார். ரொம்ப சிம்பிள், வேற யார்ட்டையாவது கொடுங்க. இது சரியா இப்படி பேசுறது? ஒரு குழந்தை பிறந்திருக்கு, புள்ள மட்டும் பெத்துக்க தெரியுதுல அப்படின்னா அது எவ்வளவு வார்த்தைகள்லாம் வருது. அந்த மாதிரி கேவலமா பேசுறது தப்பு தான் சார். சார் அவங்க ஃபர்ஸ்ட் கேஷ் கொடுக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இத்தனை மாதத்தில் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு. சார் தவறு நடக்க தான் செய்யும், 2 months or 3 months நடக்க தான் செய்யும். அவங்க ஒத்துப்பட்டு தானே சார் கேஷ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே ஏன் சாபிக்கிறாங்க? 3 வாரம் பணம் கட்டாமல் விட்டுட்டு சார் வந்து அடுத்த நாள் வந்து கேட்ட கேள்வி கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க சார். ஊரில் பெருவாரியாக இப்போ அப்படி தான் நடக்குது. 2 வாரம் 3 வாரம் காசு கொடுக்கலன்னா ஏன்னா அப்படி பேசினா கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் அப்படி பேசலாமாங்கிறதா கேள்வி. அதாவது சார் ஒருத்தர் போய் வந்து வசூல் போகிறாரு, வசூல் போகிறவர் வந்து ஒரு குடும்பத்தை தரக்குறவாவோ மனைவியோ மக்களே பேசுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது, அது குற்றம். அப்படி யாராவது நீங்கள் பேசணும்னு சொல்லி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதான் கந்து வெட்டி ஆக்டில் போட்டு 6 மாதம் உள்ளே போட்டுருவாங்க தெரியுங்களா? ஆளை வச்சு மிரட்டுறீங்க சார். யாரோ ஒருத்தர் தவறு பேசியிருக்கலாம், தன்னுடைய தனக்கு மிஞ்சி அந்த கோபத்தில் ஏதோ பேசியிருக்கலாம். எல்லாரும் வந்து இங்க இருக்கிறவங்களாம் தவறு பண்ணவங்களா? ஒரு நிமிஷம் அப்படி ஒரே ஒரு ஆள்லாம் பேச கிடையாதுங்க. ஆமாம் சார். இது வந்து இப்போ ஒரு விஷயத்தை செய்யறோம்னா பல பேர்கிட்ட ஒரு ரெக்கார்ட்லாம் கேட்டு தான் செய்வோம் இல்லையா? ஆமாம் சார். பெருவாரியான இடத்துல இதை ஒரு யுக்தியாக பணம் கொடுத்தவங்க பயன்படுத்துறாங்க, அதான் உண்மை. யாரோ ஒருத்த மட்டும் பண்றான் அப்படின்னு சொல்லாதீங்க. குறிப்பாக எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா சார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை அதிகமாக பணம் கொடுக்குறாங்க. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும் அதிகமாக பணம் கொடுக்குறாங்க சார் வட்டிக்கு. என்ன காரணம்னா அவங்கள மட்டும் வந்து ரொம்ப தரக்குறைவாக விமர்சிக்க முடியும். அவங்களால வந்து அவங்களால வந்து இவங்களை அவங்களால போராட முடியாது. அது ஒன்று. ஆளை வச்சு மிரட்டிடுறாங்க சார். சட்டம் வந்து எங்களுக்கு சாதகமாக கிடையாது. இப்போ வந்து சட்டம் வந்து எங்களுக்கு சாதகமாக கிடையாது. ஒருத்தர் வந்து சொந்த வீடு வச்சிருக்காரு, நான் வந்து அவர் வீட்டுக்கு இல்லை நான் சொல்றது கொடுக்க வேண்டிய காசை கேட்டு நான் போகிறேன். முத விஷயம் இது சட்டப்படி இந்த பிஸ்னஸை செஞ்சால் தான் சட்டம் அதுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்க முடியும்.
இது கண்டிப்பா. லீகல் பைண்டிங்க்கு கீழே வரல. ம். ஆர்பிஐ ரூல் படி ஒண்ணு நீங்க வட்டி வாங்க கிடையாது இல்லையா? கண்டிப்பா. அப்படி இருக்கப்ப சட்டம் எங்களுக்கு சாதகமா இல்லைன்னு எப்படி பேச முடியும்? இது சட்டத்தால அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே நடக்கல. இல்ல சார், ஒரு சின்ன விஷயம். அவங்க இப்போ சொன்னாரு, அவர் சார் சொன்னாரு என்னன்ட்டு, வீட்டில் போய் சத்தம் போட்டு கேட்குறாங்கன்ட்டு. நான் ஒன்றுமே கேட்கல. ஒரு நைட் போய் ஒருத்தர் வீட்டில், அப்பா எனக்கு கொடுத்த காசு கொடுத்தா தான் என்னால் மீட் அவுட் பண்ண முடியும், இப்போ நீ கொடுத்தா தான் போவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறேன். அவன் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா அவன் பேசுகிறான், என்ன நீ அடுத்து படுக்கிறதுக்கு பாய் கேப்பியா அப்படின்றான் கேள்வி. அப்போ என்ன, ஆட்டோமேட்டிக்காக அவனை வந்து என்னை வந்து சட்டத்தில் சிக்க வைக்கிறான். சரி, ஓகே. நான் இப்போ உங்களை அவங்க மாட்டி விடுறாங்க நீங்க சொல்றீங்க. இப்போ நான் உங்ககிட்ட வரேன். நீங்க இப்போ கோயம்பேட்டில் பிசினஸ் பண்றதா சொல்றீங்க. கண்டிப்பா. இப்போ இங்க வந்து கோயம்பேட்டுக்குள்ள இப்போ பணம் கொடுத்து வாங்குறதுல பணம் வாங்குனீங்க என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்றீங்க? சார், முதல்ல திட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. சரி. இப்போ வந்து அந்த சூழ்நிலைகள் இல்லை. இப்போ டேய் கடையை அடுத்த நாள் கடையை தூக்கிட வேண்டாம்னா அடுத்த நிமிஷம் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். அதனால அந்த வார்த்தைகளே யூஸ் பண்ண முடியல. நீங்க எப்படி பணம் வசூல் பண்றீங்க? அதுக்கு என்ன மெத்தடாலஜி வச்சிருக்கீங்கன்னு கேட்க. அதைத்தான் சார், இன்னைக்கு முந்தி மாதிரி எல்லாம் இப்போ கிடையாது. முந்தி மாதிரினா அப்போ முந்தி என்ன? முந்தி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? தூக்கி போய் வச்சு வசூல் பண்ணியிருக்காங்க, கடையை க்ளோஸ் பண்ணி வசூல் பண்ணியிருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அப்பத்தி சூழ்நிலை இப்போ கிடையாது. பட் ஃபண்டமெண்டலாக ஒரு சிக்கல் இருக்குங்க. பெருவாரியான இடங்களில் மிரட்டல்ல அல்லது அவச்சொல் சொல்லி அல்லது அதாவது அவங்க மானக்கேடாக ஃபீல் பண்ணுவாங்க, அது மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இல்லாட்டி அடித்து பணத்தை வாங்குறது அப்படிங்கிறது தான் பரவலாக நடக்கக்கூடிய விஷயம். இது நடந்துக்கிட்டு இருக்கு. அது நீங்கள் மறுக்க முடியாது இல்லையா? இல்லை சார், இப்பத்தி சூழ்நிலைகள் அப்படி இல்லை. இப்போ நடக்கிறதே இல்லைங்க சார், இப்போ நடக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 ஆண் வந்து கடன் வாங்கியிருக்காருன்னா அவனால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா அவன் தலையை கூட நீங்கள் எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க கிட்ட போயிட்டு உங்கள் அக்காவை அனுப்பி வை, உங்கள் அம்மாவை அனுப்பி வை, இப்படிலாம் சொல்லி ஒரு ஆணால இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் இந்த சமுதாயமே அவனை உயிர் வாழ்றதுக்கு அனுமதிச்சாலும் அவனால அதை தாங்கிக்க முடியாது. நீங்க வந்து அப்ப கோழைகள் அடுத்த நிமிஷம் வந்து சார், கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இது என்ன சார் கம்ப்ளைண்ட் பண்றது? கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அடுத்தது சார். சார் நீங்க மைக்க வச்சுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையே இப்ப இல்லைங்க சார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்ல, யாருமே சொல்ல மாட்டாங்க. கோழைகள் அப்படி சார், கோழைகள் அப்படின்லாம் நீங்க வந்து கோழைகள் அப்படின்லாம் நீங்க முடிவு பண்ணிட முடியாது. சமீபத்தில் 2013 வந்து கிரைம் பிரான்ச் ரிப்போர்ட்ல இருந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2012 இந்தியாவில் வந்து தற்கொலை பண்ணவங்க 1,35,000 பேர். இதில் தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் அதிகபட்சமாக நடந்திருக்கு. அதுலேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் ஃபேக்டர், நான் ஃபினான்ஸ் ஃபேக்டர். இந்த ஃபினான்ஸ் ஃபேக்டரில் சூசைட் பண்ணவன் 80%. அதுலேயும் இன்னும் கீழே போகிறாங்க. இதில் மேல் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, அதில் மேல் தான் ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தோடைய காரணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபேக்டரில் நீங்கள் கொடுத்த டிஸ்டர்பன்ஸால் மட்டும்தான் அவனுடைய அந்த முடிவுக்கு அவன் போயிருக்க முடியும். அவன் சூசைடு பண்ணுறதுக்கு வேற எந்த காரணமும் இருந்திருக்க முடியாது. வட்டி தமிழகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையா பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீண்ட காலமாக இங்கே வட்டிக்கு பணம் கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் மாரலி இது சரியா தப்பாங்கிற ஒரு விவாதம் ஒரு பக்கமும், இது சமூகத்துக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறுபக்கமும், இன்னொரு பக்கம் இந்த பணத்தை வட்டிக்கு கொடுக்குறவங்க என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு டைமென்ஷனில் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. ஒருவர் வங்கித்துறையில் பணிபுரியக்கூடிய எழுத்தாளராகவும் இருக்கக்கூடிய திரு ராஜகோபால் அவர்கள், லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் சோசியல் ஆக்டிவிஸ்ட் ரைட்டரும் கூட இளங்கோ கல்லானை அவர்கள். சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் இது ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட கேட்டுறேன். நீங்கள் சொன்னீங்க நாங்களாம் போர்டு போட்டுலாம் வட்டிக்கு பணம் கொடுக்கல, அதை பண்ணல இதை பண்ணலாம் சொன்னீங்க. ஆனால் திடீர்னு சொல்லிட்டீங்க இது ப்ராடக்ட், எங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற குறைகளை நான் சொல்கிறதுக்கு எனக்கு முழுக்க ரைட்ஸ் இருக்குது. அப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எங்கள் கிட்ட வாங்குற வட்டியை நீங்கள் கவர்மெண்ட்டில் உண்மையிலேயே இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா இல்லை இது பிளாக் மணி ஆகுதா? சார் நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட இருக்கிற பதிலை மட்டும் சொல்லுங்க. நான் அந்த ப்ராடக்ட் சொன்னதால அதை வச்சு சொல்றேன். நீங்க இப்ப இந்த பணத்துக்கு சொல்றீங்க பாத்தீங்களா, எல்லா தொழிலுக்கும் எல்லாரும் சரியான வகையில கட்டுறாங்களா? என்னுடைய கேள்விக்கு உங்க பதில மட்டும் சொல்லுங்க. நான் இது ஒரு பிசினஸ், எல்லாரும் மாதிரி இது ஒரு பிசினஸ். நீங்க வந்து தொழில் பண்றீங்க சார், நீங்க தான் சொன்னீங்க இது என்னுடைய ப்ராடக்ட். சார் அதான் சார் சொல்றேன், இது என்னுடைய ப்ராடக்ட். எல்லா தொழிலையும் எப்படி சரியா கணக்கு காட்டலையோ, ஒரு நிமிஷம் சார்,
எல்லா தொழிலும் எப்படி அறகுறை கணக்கு காட்டுறாங்களோ அதே மாதிரி இதுவும் ஒரு தொழில். எல்லா துறையிலும் வந்து எல்லா துறையிலும் வந்து பணத்தை வந்து ஒரு ப்ராடக்டா பண்ணல சார். இந்த ஆம்பளைங்களை மிரட்டுறது, அதாவது ஆம்பளைங்களா நேரத்தில் பொம்பளைங்களை வீட்டில் வந்து மிரட்டுறத எப்படி ஒரு உத்தியா பயன்படுத்துறாங்க, அது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் சார்? அவங்க அந்த 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 பணத்தை கொடுக்கும் போதே அவங்களுடைய எய்மே அதுவாக தான் சார் இருக்கும். உங்களுடைய சிச்சுவேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் பேடாக்கி ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார். நீங்கள் இப்போ இந்த மதுரை திருநெல்வேலி பக்கம்லாம் இந்த மேஸ்திரி வேலை செய்கிறவங்கலாம் நிறைய பேர் இந்த டீ கடையில் நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு நின்றுட்டு இவங்களுக்கு என்னைக்கு வந்து வேலை இல்லாமல் போகுதுன்னு பார்ப்பாங்க. அன்னைக்கு போயிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து வட்டிக்கு கொடுக்குறவர் ஆஃப் டீ குடிப்பார். அங்கே எதிர்கணக்கு ஃபுல் டீ வாங்கி கொடுப்பாங்க. கொடுத்து அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்டாவாங்க. ஃப்ரெண்ட் ஆகிட்டு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து பணத்தேவை என்னைக்கு வருதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு இவங்களே அந்த பணத்தை கொடுத்துருவாங்க அவங்கக்கிட்ட. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை வந்து யாரோ ஒருத்தர் வந்து டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பணத்தை வந்து கொடுக்கும்போது திரும்பி வாங்க மாட்டாங்க, வாங்கிக்கிறேன். எப்போ வந்து இவங்ககிட்ட பணம் இல்லையோ அப்போ போய் அவனுக்கு அந்த ஒரு நெருக்கடியை கொடுத்து இவங்க எந்த ஒரு இன்டென்ட்டுக்காக அந்த பணத்தை கொடுத்தாங்களோ அதை அவங்க சாதிச்சிருவாங்க. இது தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இருக்கு. நிறைய பேர் இவங்க இந்த மாதிரி கொத்தடிமைகளாகவே வச்சிருக்காங்க. இதுல வந்து பெரிய வட்டிலாம் கொடுக்கப்படுது, அதை கட்டாயமாக தவறுன்னு நம்ம சொல்றோம். இப்போ கந்து வட்டி, மீட்ரு வட்டி, ஸ்பீடு வட்டின்னு அது எங்கெங்கேயோ போய் பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்து பல பேர் தற்கொலைக்கெல்லாம் போய் அந்த சிக்கல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு. அது மிகப்பெரிய தப்பு. அதை ஒரு நாளும் அதை விவாதிக்க கூட முடியாது, அது அநியாயம். ஆனால் சாதாரணமாகவே இன்னைக்கு ஒரு மனநிலை என்ன இருக்குன்னா, கொஞ்சம் காசு வந்த உடனேயும் அந்த காசை ஏன் வச்சிருக்கணும், அது ஒரு வட்டிக்கு இல்லாமல் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அது கிடையாதுப்பா, வட்டிக்கெல்லாம் விட மாட்டேன், சும்மா வேணாலும் கிடைக்கட்டும். இல்லை யாராவது கைமாத்தா கேட்டாங்கன்னா கைமாத்தா கொடுத்துட்டு போவோம். இல்லை நல்லது கெட்டதுக்கு எதுக்காக கொடுக்கணும் கொடுப்போம், இல்லை நம்மளே வச்சுக்கோம் பேங்க்கில் கிடக்கட்டும் இப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. சில நடைமுறைகள் பற்றி கேட்டுட்டு நான் வரலான்னு இருக்கேன். பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தால் சொல்லலாம். அதாவது இவர்கள் தங்களுடைய பணத்தை எந்த பாதிக்கப்பட்டவர்களையும் தெரியாமலே கை தூக்காதீங்க. பணத்தை உங்களிடமிருந்து வசூலிப்பதற்காக என்ன மாதிரியான தவறான நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள், எனக்கு இப்படி நேர்ந்திருக்கிறது அப்படின்னு இருக்கவங்க மட்டும் சொல்ல முடியும். மேலே அவற்றை கொடுங்க. என் சொந்த ஊர் வந்து மதுரை மாவட்டம் எலுமலை சார். நான் 2000 ஆட்டோ தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே எங்கள் அப்பா வந்து விவசாயம் தான். ஆட்டோ தொழில் பண்ணி 1.5 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு. அப்பா இறந்துட்டார். 2002 ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். இறந்த பிறகு வந்து இந்த 50,000 ஆனது 1.5 லட்சம் ஆனது வந்து அவர் இல்லாதப்போ வந்து எனக்கு 3 குழந்தைங்க. அதை வந்து ஒரே டார்ச்சர் பண்ணி அந்த எலுமலையை விட்டு வண்டி ஓட்ட விட மாட்டாங்க. காலையில் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. தொழிலும் சரியில்லாமல் போச்சு. மழை இல்லாமல் ஒரு வருஷம் ரொம்ப வறட்சியாகி போச்சு. இல்லை டார்ச்சர் பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வந்து 4 பேர் 5 பேர் மொத்தமாக வந்து ஃபைனான்ஸுங்க அப்போ இருந்துச்சு சார். சட்டம் இப்போ கிடையாது. மொத்தமாக வந்து கேட்பாங்க, வண்டியை ஓட்ட விட மாட்டாங்க, ஆட்டோ ஓட்ட விட மாட்டாங்க. டார்ச்சர் பண்ணவும் நைட்டு வந்து ஒரு நாள் 10 மணிக்கு 11 மணி இருக்கும். 10 பேர் வந்து வீட்டில் வந்து கேன்னு சத்தம் கொடுத்தோன்னே நான் தற்கொலைக்கு அன்னைக்கு எனக்கு மனசு வந்துருச்சு. உடனே நைட்டோட எங்கள் அம்மா வந்து ஊரை பக்கத்து ஊருக்கு திருப்பூர் போகலாம் பார்த்து, அங்கே சரியில்லை அப்படின்னு சாத்தூரில் நீ வந்து பண்ணுறான்னு சொல்லி எங்கள் மாமா ஒருத்தர் என்னை கூப்பிட்டு போய் அங்கே ஓரளவுக்கு அங்கே வந்து திருப்பி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா இருந்துக்கிட்டு இது வேணாம் பரவாயில்ல, நிலத்தை விற்று இந்த கடனை புறான்னு சொல்லிட்டு நீ நிம்மதியார பிள்ளைடைய காப்பாற்றுறா, துட்டு என்னைக்கு சம்பாரிச்சிக்கலாம், நீ தான் முக்கியம்னு சொல்லி சொன்னாங்க சார். இந்த கந்து வீட்டுனால இப்போ நான் ரொம்ப நொந்து இப்போ நான் ஓரளவுக்கு உழைச்சி முன்னேறி இப்போ ஸ்டார்ட் ஆகி சொந்தமாக வச்சுருக்கேன் சார். எவ்வளோ வாங்கினீங்க கடனு? நான் அதே சார் 50,000 கடன் வாங்கினேன் சார். எவ்வளோ வட்டி எவ்வளோ கட்டினீங்க? டெய்லி கட்டுற மாதிரி டெய்லி 450 ரூபா கட்டுற மாதிரி சார். ஏழுமலையில் அதாவது மொத்தம் 5,000 சார். 150 கட்டுற மாதிரி. அது கட்ட முடியாமல் ஆட்டோ தொழிலும் சரியில்லாமல் ரொம்ப நொடிச்சிட்டேன் சார். வேற என்ன? நண்பர் ஒருத்தருக்கு வந்து 10,000 ரூபா பணம் வாங்கி கொடுத்தேன் சார். நான் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்தேன் நண்பருக்கு. அவர் வந்து சரியாக கட்டாமல் போயிட்டார். ஜாமீன் போட்ட ஒரே காரணத்துக்காக என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னுடைய வண்டி ஆர்சி புக்கை வந்து நீ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். என்ன பண்ணாங்க? வண்டியுடைய ஆர்சி புக்கை, நான் ஓட்டிக்கிட்டு இருக்க பைக்கோட ஆர்சி புக்கை, பைக்கை கொடு, ஏன்னா வண்டியோடைய ஆர்சி புக்கை கொடு எங்கிட்ட கொடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி என்கிட்ட வந்து வாங்கிட்டாங்க சார். வாங்கினது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொச்சத்தனமான வார்த்தைகள் சார். சோறு திங்கறியா, என்ன திங்கிற நீ? 10 பேர் நான் கடை வச்சுருக்கேன் சார், சலூன் கடை வச்சுருக்கிறேன் நம்பியூரில். கடைக்கு வெளியே வந்து நின்றுக்கிட்டு நீ என்ன சோறு திங்கறியா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜாதியை பற்றி ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க. 50,000 வட்டி வாங்கினோம் சார். இடத்த வாங்கி முடிச்சிட்டோம், ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வட்டி வந்து 50,000க்கு 1 லட்ச ரூபா வட்டி கட்டணும். நாங்கள் ஒரு 3 மாதம் கட்ட முடியாமல் சூழ்நிலை போயிடுச்சு, வேலை போயிடுச்சு அவருக்கு. அப்படின்னும் போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம், பயத்திலேயே ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்டு அட்டன் பண்ணி வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஒரு சண்டே போது நம்ம எதில் நம்ம ஹஸ்பண்டை திட்டும் போது ஒரு எமோஷனில் இருக்கிற நகையெல்லாம் கொடுத்தா கூட 1 லட்சம் புரட்ட முடியல. கடைசி அந்த இடத்த விற்று அந்த கடனை அடைச்சோம். ஏன்னா ஒரு 4 பேர் இருக்கும்போது நம்ம ஒரு இமேஜ் இருக்கும்,
பக்கத்து தெரியாது இவங்க வட்டிக்கு வாங்கினவங்களான்னு தெரியாது. ஆனால் இவங்க அன்னெசரியாக ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் அவங்க பாஸுக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவருக்கு வந்து எங்கிட்ட கடன் பட்டிருக்கான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேரை கெடுத்துருது. அந்த கஷ்டம் இந்த இடத்தையே வித்துட்டோம், நாங்கள் விற்று கடன் அடைச்சோம். இடத்த வித்துட்டீங்க, வாங்கின இடத்த. வாங்கின இடத்த ஆக வித்து எல்லாருமே ஒரு கட்டத்துல எதற்காக அதை செஞ்சாங்களோ அதை வித்து, ஏன்னா எல்லாமே மான பிரச்சனையாயிருது. அவர் ஒருத்தர் சொன்னார் இடத்த வித்து கட்டினேன், அவங்க வாங்கின எதுக்காக கடன் வாங்கினாங்க, அந்த இடத்த வாங்க அந்த இடத்த வித்து கட்டுறாங்க. ஸோ இவங்கள்ட்ட ஒரு மான பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு, ரைட்டா? ஒரு தடவை கடன் வாங்கிட்டா வாழ்க்கையில் இனிமே சாகலாண்டா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டாந்து நகர்த்திடுறாங்க. இதையும் தாண்டி, அதாவது ஒரு மான பிரச்சனை, சங்கடம், எல்லா நெருக்கடி இருக்கு. இதையும் தாண்டி மறுபடியும் எப்படி கடன் கொடுக்குறாங்க உங்களுக்கு? அவங்கள எப்படியும் ஏமாற்றி திருப்பி பிடுங்கிடலாம் தான் சார். அவங்கள எப்படியும் ஏமாற்றி திருப்பி பிடுங்கிடலாம். அதாவது அவங்கள்ட்ட இருக்க சொத்தை, பொருளை, நண்பர்களை டார்கெட் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க திருப்பியுமே. அவங்களால அது முடியும், இவங்களால முடியாது. இயலாமை தான் இவங்க சைடில் இருக்கிறது, இயலாமை. அந்த இயலாமையை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய ஊரில் இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்னன்னா என்னால் தான் வந்து ஃபஸ்ட்டில் லைன் அறிமுகமாகறாங்க அவங்க. இப்போது என்னை வந்து அவங்க பகைச்சிக்கிட்டா இவன் வந்து அடுத்த ஆள்கிட்ட மாற்றி விட்டுருவான், நம்மகிட்ட வாங்குற கந்து பார்த்தி போகிறான், அடுத்த ஆள்கிட்ட போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அப்புறம் எல்லாருக்கும் சொல்கிறீங்க கடனால இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல்ல? ஆமாம் சார். நியாயமாக பேசுவோம். இருங்க. நீங்கள் உங்களை விட ஏழ்மையானவர்கள் 4 பேருக்கு கடன் வேணும்னா இவங்க கிட்ட வாங்கி கொடுக்குறீங்கல்ல? ஆமாம் சார். இவங்க தான் அநியாயம் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல? இவங்க தான் அவச்சொல்லு சொல்கிறாங்கன்னு தெரியுதுல? அப்புறம் இவங்களை ஏழைகளுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. என்கிட்ட வந்து மறுபடியும் என்னுடைய இயலாமை வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேசி மறுபடியும் இது பண்ணுறாங்க சார். இது வந்து தப்பு வித்தல் பதில். இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நீங்களே சொல்கிறீங்க இவங்கக்கிட்ட கடன் வாங்கிட்டு அசிங்கப்படுறதை விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் நீங்களே லைனில் இருந்துக்கிட்டு இவங்க மாதிரி 4 பேரை கடன் தேவைப்படுற அல்லது கடன் வேணுங்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதா சொல்கிறீங்க. அது நீங்கள் சாதாரண ஆளுங்க உங்களை மாதிரி நிறைய பேர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் எப்படி சரி? அப்புறம் அது தவறு தான் சொல்ல ஒத்துக்கிறேன். இது தவறு. சரி, நீங்கள் எவ்வளோ பேருக்கு இந்த கடன் கொடுக்குறவர்களை அறிமுகப்படுத்தி வச்சுருப்பீங்க? இந்த கந்து வட்டிக்காரர்கள், மீட்ட வட்டிக்காரர்களை எவ்வளோ பேருக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருப்பீங்க? 40-50 பேருக்கு அறிமுகம் வச்சுருக்கேன். 40-50 பேருக்கு. இதில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு? எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை சார். நியாயமாக பேசுவோம் சார். கண்டிப்பாக கிடையாது சார். ஜெனியூனா பேசுங்க. இல்லை கிடையாது. உண்மையாக சொல்லுங்க. நீங்கள் 40-50 பேருக்கு அறிமுகப்படுத்துவீங்களா, உங்களுக்கு அதில் 10 பைசா லாபம் கிடையாதான் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது இங்கே இருக்கவங்களே நம்ப மாட்டாங்க. சார் கண்டிப்பாக கிடையாது சார். எப்படி லாபமே இல்லாமல் எதுக்காக செஞ்சீங்க? சார் எல்லாம் கடைக்கு வர பசங்க சார். இல்லை சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஓகே, உங்களுக்கு இதில் லாபம் இருந்து இதை நீங்கள் செஞ்சிருந்தா கூட தொலையுது. ஓகே, இதில் லாபமும் இல்லைன்னு தெரியும், ஆனால் இவங்களால அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிரும்னு தெரியும். நீங்கள் 2 தான். ஒன்று நீங்கள் அதை பணத்துக்காக செய்யணும், இல்லைன்னா அந்த ஏழைகளை காலி பண்ணுங்கிறதுக்காக தான் செய்யணும், இல்லையா? ஏன்னா நீங்கள் பணத்துக்காக செய்யலைன்ட்டீங்க, ஆனால் இவங்க அவங்கள காலி பண்ணிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு 50-60 பேருக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. எதுக்காக சார்? அவங்க எங்கிட்ட வந்து கஷ்டம் அழுகுறாங்க சார். யாரு கஷ்டம் அழுகுறாங்க? பசங்க தான் சார், கடைக்கு வர பசங்க. உங்க பசங்க வந்து கஷ்டம் அழுகுறதுனால இவங்களை அறிமுகப்படுத்துறீங்க. ஆமாம் சார். வேற ஆப்ஷன் இல்லையா? அவங்களுக்கு வேற வழியே கிடையாது சார். பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறையே ஒன்றும் கிடையாது. அவன் அவசர தேவைக்கு வந்து எங்கோ ஒரு பக்கம் பணம் வாங்கி ஆகணும். சரி, அவன் கூலி வேலைக்கு தான் போகிறான். 2 நாளைக்கு வேலை இருக்கு, 2 நாளைக்கு வேலை இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து ஏதோ கஷ்ட சூழ்நிலை வந்து அழுகிறான். என்னால் இருந்தால் நான் கொடுப்பேன், என்கிட்டே ஒன்றும் கிடையாது, நானும் சராசரி மனுஷன் தான், நடுநிலையானது தான். அப்போ வேற வழியே இல்லாமல் இவர்கள் ஏதாவது அநியாயம்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் கடன் வாங்க இட வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க சார். நான் சொல்கிறேன், இப்படி எல்லாம் சிக்கல் இருக்குது தம்பி, என்னால் இப்படி எல்லாம் பேசுகிறாங்கப்பா, இப்படி எல்லாம் நடக்குதுப்பான்னு சொன்னாலும் நீங்கள் எப்படியே பார்த்து வாங்கி கொடுங்கண்ணா. அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் அதுதான். தனிநபர்கள் கடன்களை கொடுத்து விட்டு தவறான அணுகுமுறைகளின் மூலமாக தங்களுடைய பணத்தை திரும்ப பெற முயற்சிக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ-பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ-பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ-பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஆக்சுவலாக பார்த்தா உங்களை பற்றின நிறைய குற்றச்சாட்டுகளை இவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து கேவலமாக பேசுகிறீங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறீங்க, பெண்களை மையப்படுத்தி பேசுகிறீங்க, அசிங்கமாக திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, மிரட்டுறீங்க, எல்லாம் சொல்லியாச்சு, எல்லா கம்ப்ளைண்ட்டுங்க. ஆனால் இதை தாண்டி இந்த தொழிலில் இருக்கிற நியாயம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், ஒரு எமர்ஜென்சி சார். ஒரு ஹாஸ்பிட்டல் திடீர்னு ஒரு அடிபட்டுரும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி போச்சு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், 1 லட்சம் ரூபா கட்டுங்க, அப்போ தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்னு சொல்லுவாங்க. அப்போ எதுவுமே பார்க்க மாட்டோம், அவங்க பேப்பர் வாங்க மாட்டோம், நல்லவனா கெட்டவனா, யாரோ ரெஃபரன்ஸ், ரமேஷ் சொன்னா சுரேஷோட ஃப்ரெண்டு,
அந்த உயிர் அப்படிங்கிற ஒரு காரணத்தால பேங்க்கு போனால் 3 மாதமாக லோன் வாங்குறதுக்கு நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற, பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா, செக்லிஃப் இருக்கா, கரெக்டாக பணம் கட்டிட்டு இருக்கியா, சொந்த வீடா, தெரிஞ்சவங்க 4 பேர் ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே பார்க்காம அந்த உயிர் ஆப்ரேஷன் பண்ணவனே 1 லட்சம் அவன் கொடுப்பான்னு தெரியாதுங்க. நான் ரமேஷ் சொன்னாங்கிறதுக்காக உடனே எடுத்து கொடுத்துருவோம் சார். ஸோ நம்பிக்கை அடிப்படையில் ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் செய்கிறீங்க. இது இதில் இருக்கக்கூடிய ஒரு நியாயம். வேற சார் ஒரு சின்ன விஷயம், ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறாருன்னு வைங்க, ஒரு சின்ன விஷயம், மாதம் ஒரு 40,000 ரூபா சேலரி வாங்குறாங்க. இவங்கெல்லாம் ப்ரைவேட்டுக்குள்ள வரமாட்டாங்க. நம்பர் 1 கிரெடிட் கார்டு டிஃபால்ட்டு, ஆல்ரெடி ஏற்கனவே வாங்கின பர்சனல் லோன் டிஃபால்ட்டு, கண்டினியூவாக 3 செக், ஒரு செக் பவுன்ஸ் 2 செக் பவுன்ஸ்னா கூட பேங்க் அக்செப்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒய்ஃபுக்கு பிரசவம் அக்செப்ட் பண்ணுவாங்க. கண்டினியூவாக 3 செக் 6 செக் பவுன்ஸு. இவங்களுக்கெல்லாம் இனிமேல் பேங்க் வந்து டோர் 100% க்ளோஸ்ட், இனிமேல் உனக்கு லோன் கிடையாது அப்படிங்கிற சேலரி பீப்புள் இதுக்குள்ளே வராங்க. ரெண்டாவது இதே சேம் டைப்பு தான் பிஸ்னஸ் பீப்புளும் இதுக்குள்ளே வராங்க. எல்லாருமே சொன்ன உடனே இது வந்து கந்து வட்டிங்கிற வார்த்தை வந்து செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இது வந்து பிஸ்னஸ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு மாதத்துக்கு 25 லட்ச ரூபா ஒரு பிஸ்னஸில் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க. உங்களுக்கு பேங்க்கில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் டோர் க்ளோஸ்டு. ஆனால் உங்கள் அப்பா ஆரம்பித்த ஸ்தாபனம் திரும்பவும் டெவலப் பண்ணணும். இவங்கள்ட்ட வாங்குற வந்து 1 லட்ச ரூபாய் உள்ளே போட்டால் உங்களுக்கு வந்து 1,10,000 ரூபா கிடைக்குன்னா இவங்களுக்கு வெறும் 3,000 ரூபாயோ 5,000 ரூபாய் ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. உங்களுக்கு பேலன்ஸ் 7,000 ரூபாய் லாபம் இருக்குது. அதே லாபத்தை 5,000 ரூபாய் உள்ளே போட்டு 2,000 ரூபாய் குடும்பத்தை ஓட்டுறீங்க. இவங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை நீங்கள் வியாபாரிகள்கிட்ட சொல்கிறீங்க. யார்கிட்ட சொல்கிறீங்கன்னா 25 லட்ச ரூபா ரொட்டேஷன் பண்ணுற, ஆனால் பேங்க்கில் டோர்ஸ் அடைக்கப்பட்டு உங்கள்கிட்ட கடன் வாங்க வர்றாங்களா, மாதத்துக்கு இவ்வளோ வட்டின்னு நீங்கள் அவங்க கிட்ட தான் இந்த பேச்செல்லாம். இல்லை சார், சாரி சார், சாதாரணமான லோக்கல் கடைக்காரங்கள்ட்ட நீங்கள் அப்படி பேசுறதில்லை. சின்ன தொழில் பண்ணக்கூடியவங்க, கொஞ்சம் காசு கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இந்த நடைமுறை கிடையாது. என்னால் வந்து இன்னைக்கு சாயந்தரம் கொடுக்க முடியாது, என்னால் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் கொடுக்க முடியும், எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் கொடுத்துட்றேன், நாளைக்கு மத்தியானம் கொடுத்துறேன், நாளைக்கு ஈவினிங் கொடுத்துறேன்னு அவங்க வேலையும் செய்ய விடுறது இல்லை. இதுதான் ப்ராப்ளம். ஆனால் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு கொஸ்டின், இதில் எவ்வளோ லாபம் வருது? இல்லை சார், இதில் ஒரு சாதாரண நாள், ஓகே, ஒரு படிக்காத ஒருத்தர் ஒரு கையில் பணம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு இந்த வட்டி தொழிலுக்குள்ளே இறங்கினா எவ்வளோ லாபம் கிடைக்கும்? 2.5 வருஷத்தில் போட்ட முதல் வெளியும் இருக்கும் உள்ளே இருக்கும். வெளியே இருக்கும் உள்ளே இருக்கும்னா என்னது? 5 லட்ச ரூபா நீங்கள் இருங்க, அவரை கைட் பண்ணக்கூடாது. 5 லட்ச ரூபா கூட குறைச்சி வார்த்தை சொல்லிடுவாங்கிறதுக்காண்டி வேகமாக எதுவும் நம்பர் சொல்லாதீங்க. 5 லட்ச ரூபா நீங்கள் முதல் போடுறீங்க சார். ஒரு 3 வருஷம் வச்சுக்கோங்க. 3 வருஷம் போட்டீங்கன்னா அந்த 5 லட்ச ரூபா உங்கள் சட்டையிலையும் இருக்கும், மார்க்கெட்லேயும் இருக்கும். 5 லட்சம் தான் 100% லாபம் கிடைக்கும் 3 வருஷம். 3 வருஷத்துல தான். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, இது இந்த தொழிலுக்குள்ள படிக்காதவர்கள் படித்தவர்கள் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? படித்தவர்கள் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை இவங்க கவனிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க உங்களை பார்க்குறாங்க, இந்த கோபி சாருக்கு வந்து லோன் கொடுக்கலாமா கூடாதா அப்படிங்கிற இதில் இருக்க பாதி பேர் வந்து சொல்லிடுவாங்க, பண்ணலாம் வேண்டாம், தேரும் தேராது. இல்லை சார் 60-40 தான். அந்த ரேஷியோ வந்து நீங்க யாரு, உங்க தகப்பனார் என்ன, நீங்க என்ன அதெல்லாம் வேண்டாம். உங்கள்கிட்ட பேசுற எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க? அது தொழில் சார். அதான் கேட்குறேன். அது ஏதோ ஒன்று இருக்குல்ல, யாரு கொடுப்பாரு, இவர் கொடுக்க மாட்டாரு, இவர் என்னென்ன கிடைக்கும் கிடைக்காது. என்னென்ன பணம் கேட்க வரும்போது வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் மாத்திரம் வரீங்கன்னா உங்களையும் வர சொல்லுவோம். சப்போஸ் மேரேஜ் ஆகிருந்தால் உங்கள் ஒய்ஃப், இல்லைன்னா மேரேஜ் ஆகலைன்னா அப்பா வர சொல்லுவோம். இந்த பண சப்ஜெக்டை பற்றியே பேச மாட்டோம். நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு தங்கச்சி கல்யாண விஷயமோ ஏதோ ஒரு பேங்க்கில் டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு, இங்கே வெளியே வந்துட்டீங்க. நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வந்தீங்கன்னா அதை பற்றியே பேச மாட்டோம், வேறு டாபிக் உள்ளே போயிடுவோம். அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லாத உண்மையெல்லாம் உங்கள் தகப்பனாரோ இல்லை உங்கள் மனைவியோ சொல்லிடுவாங்க. அதில் வச்சு இவர் தேரும் தேராதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பணம் வரும் வராதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். வேற எப்படி கடை போடுவீங்க? பணம் 3 லட்சம் வேணும் சார், ஆனால் 1 லட்சம் இருந்தாலும் பரவாயில்ல சார் சொன்னாங்கன்னா கொடுக்க மாட்டோம், அவனை தரமாட்டான். ஒரு நிமிஷம், ஏன்னா கடன் வாங்குறதுல அவன் தெரியவில்லை, வந்தால் போதும்னு நினைக்கிறான். அப்போ இவன் சரியாக கட்ட மாட்டான் அப்படின்னு நினச்சி கொடுக்க மாட்டான். இப்போ நீங்கள் வந்து 2 ரூபா வட்டி சொல்கிறீங்கன்னு வைங்க, நீங்கள் ஒரு ஃபைனான்சர் ஒருத்தர் வந்து வாங்குறான்னு வைங்க, நீங்கள் 2 ரூபா வட்டி சொல்கிறீங்கன்னா ப்ராப்பராக கட்டுறவன் 2 ரூபா என்னால் முடியாதுண்ணே, 1,000 ரூபா கொடுங்கண்ணே, தலையை அடமானம் வச்சா பணம் கொடுத்துருவோன்னு சொல்லி அந்த வட்டிக்கு பேரம் பேசிகிட்டே இருப்பான். ஆனால் அவன் பக்காவாக கட்டிடுவான். 31ஆம் தேதி உங்களுக்கு 3ஆம் தேதி டியூன்னு அவன் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக 2ஆம் தேதி பேமெண்ட் இருக்கும். உங்கள் செக் எக்காரணம் கொண்டும் பாஸ் ஆயிரும், எக்காரணம் கொண்டும் ஃபெயில் ஆகவே ஆகாது. அவனுக்கு வட்டிக்கு பேரம் பேசுவான், உண்மையை பேசுவான். ஏன்னா இதுதானே இந்த மாதம் ஏன்டா செக்கு கட்ட முடியல அப்படின்னு யாராவது ஒருத்தர், அவருக்கு என்ன வயசில் பெரியவர் கேட்குறாருன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு சொல்லுவான். அந்த சொல்லக்கூடிய வார்த்தை வந்து உண்மையாக இருக்கும். அதை வச்சு பேசிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சார் வர்றப்பே இந்த ரூபா வந்து எனக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு தான் தேவை, 3 நாளைக்கு தான் தேவை, அதுக்கடுத்து எனக்கே ஃபண்ட் சர்ப்ளஸாக வந்துடும் சொல்லி கேட்டு வருவானு. அப்படி கேட்குறவனே கொடுக்கவே கூடாது, ஏன்னா வருஷம்லாம் வராதுன்னு அர்த்தம் அப்படின்னு. அதான் அவன் எடுத்து ஃபார்முலா 4 நாளாக கொடுத்துருவோம்னா நம்பி கொடுத்துருவேன், 1 மாதம் வட்டியை கூட எடுத்துக்கன்னு சொல்லுவேன். ஆனால் அவன் நம்பி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரூபாயை வராதுன்னு அர்த்தம்.
ஆனால் ஒருத்தவங்களுக்கு ரூபா கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா அவனோட பேக்ரவுண்டை வச்சு தான் சார் கொடுக்க முடியும். சார் மேக்ஸிமம் 2% சார். அதுக்கு மேலே மேக்ஸிமம் 2.5 அதுக்கு மேலே போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு அளவுக்கு தான் அவங்க கொடுக்க முடியும். இதுக்கு மேலே நாங்கள் ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக திருப்பி வராது. எனக்கு தெரியும் அவங்க கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்குது, அவ்வளோதான் கொடுக்க முடியும். நான் அந்த கெப்பாசிட்டிக்கு தான் இருப்போம் நாங்கள். இதுக்கு மேலே போனால் எனக்கு தெரியும் எனக்கு வந்த காசு கூட வராது, அந்த 2 rupees கூட வராது. அதுவும் வராது, அது கூட வராது. எனக்கு தெரியும் அந்த கெப்பாசிட்டி 2 rupees இருக்கா அப்படி தான். அப்போ அதிக வட்டிக்கு போனா லாபம் வருமா வராதா? கன்ஃபார்ம் லாஸ் தான் சார். லாஸ் தான். ஓவரால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் லாஸ் தான். அப்ப உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தமிழர்கள்லாம் வட்டி கொடுக்குறாங்கல்ல, இங்க இருக்கவங்கல்ல, இவங்க வட்டி கொடுக்கறதுல என்னென்ன தப்பான விஷயங்கள் பார்க்கலாம்? ஒரே ஒரு கான்செப்ட், ரொம்ப ஜாஸ்தி வட்டி சார். பேசிக் கான்செப்ட் ரொம்ப ஜாஸ்தி வட்டி. ஆனால் அவங்களுக்கு கூட இருக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க எக்கனாமிக் படி பார்த்தீங்கன்னா. அப்படின்னா நான் கொடுக்குற காசில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ரிஸ்க் அவ்வளோ இல்லை, ஏன்னா எனக்கு தங்கம் வந்துடு, ஐ ஹேவ் சம் கொலாட்ரல் ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு வந்து அது இல்லை, ஒரு ரிஸ்க் துணிஞ்சு கொடுக்காங்க. 10 பேரில் 8 பேர் கூட போயிடும். போயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால அவங்க ரிஸ்க் அவங்க இது ஜாஸ்தி இருக்குது, அவங்களோட ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஸ்மால் அட்வைஸ் என்ன கேட்குறேன்னா, அப்படி ஒரு பெரிய வட்டிக்கெல்லாம் இவங்க கொடுக்குறாங்கல்ல, அதாவது கொலாட்ரல் வாங்காம ரிஸ்க் எடுத்து பெரிய லாபம் பார்ப்போம்னு கொடுக்குறாங்கல்ல, அது உண்மையாவே லாபம் வருமா அந்த பிசினஸ்ல? 90% லாஸ் தான் சார். நீங்க ஒரு சீனியர்ங்கிறதுனால கேட்குறேன், மார்வாடிஸை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிலில் ரொம்ப காலமா இருந்து ஜெயிச்சிருக்கிறாங்க, ஆனால் குறைந்த வட்டிக்கு. நம்ம ஆட்கள் அந்த அளவுக்கு ஜெயிக்கல, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நிறைய அடுத்த மாதம் நம்ம அவனை மாதிரி வந்துடணும், இதை மாதிரி வந்துடணும், 1 லட்சம் போட்டால் உடனே ஒரே மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் திரும்ப 1 லட்சம் குட்டி போட்டுறணும். அதெல்லாம் தப்பு, மனசில் தப்பு. நம்மளை வச்சு அவனும் பிழைக்கணும், அவன் அதில் சாப்பிடணும், அவன் கொடுக்குற வட்டியை வச்சு நம்மளும் அதை வச்சு முன்னேறணும். இப்போ நாங்களாம் எங்கள் வீட்டில் சாப்பாடு தட்டு வந்து வட்டின்னு தான் அதுக்கு பேர். அந்த வட்டியில் நாங்கள் சாப்பிடுவோம் சொல்லுவாங்க. என்ன அது மாதிரி நம்ம வந்து ஒரு நியாயமான முறையில் நேர்மையாக நல்ல முறையில் இது பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம சந்தையை நல்லா இருப்பாங்க, நம்மகிட்ட வாங்கினவனு நல்லா இருப்பான். இப்போ ஒரு பக்கம் இவங்க மேலே நீங்கள் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சா கூட உங்களுக்கு சிறு கடன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 50,000 ரூபா, 40,000, 30,000, 10,000, 20,000 இந்த மாதிரியான கடன் உங்களுக்கு பேங்க்கிட்ட கிடைக்குதா இவங்கள்ட்ட கிடைக்குது? இவங்ககிட்ட தான் கிடைக்கும், பேங்க்கு கொடுக்குறது இல்லை. ஓகே, இவங்ககிட்ட தான் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க எவ்வளோ பேர்? இன்னொரு பக்கம், இந்த பக்கம் யார் யார் பேங்க்கு? ஏன் இவ்வளோ பேரை உங்களால் மீட் அவுட் பண்ண முடியல? இல்லை, கொடுக்க முடியுது. அதுக்கு உண்டான சில சட்டத்திட்டங்கள் இந்த சென்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது மக்களுக்கு ஆக்சுவலாக போய் சேரலை. நீங்கள் சரியாக சொல்லலையா? சரியாக சொல்லலைன்னு கூட எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இன்க்ளூஷன் பேங்கிங் சொல்லிட்டு இப்போ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஒரு ஸ்கீமே வந்து தெளிவாகவே பேசுவோம். ஒரு நார்மலான ஆளுக்கு உனக்கு இந்த வசதி இருக்குங்கிறத சொல்கிறதுல நம்ம பிரயத்தனமாக இருக்கோமா? வண்டி வாங்குங்கோ, வீடு வாங்குங்கோ, எங்களுக்கும் காசை கொடுங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கோமா? அதில் தெளிவாக இருக்கும். எதில் தெளிவாக இருக்கும்? வீடு வீடு. ஏன் அப்புறம் இவங்களெல்லாம் மீட் அவுட் பண்ணல? இவங்களுக்குலாம் அப்புறம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மொத்த தொகை அதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்குது. ஒன்று, மொத்த வங்கியோடைய கடன் தொகை, கடன் வழங்கும் மொத்த தொகை பேங்க் லெவலில் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை வந்து ரொம்ப கம்மி. ரெண்டாவது வந்து இது அடிப்படையில் வந்து அந்த பிரான்ச் மேனேஜர்ஸ் அங்கே லோக்கலில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த இதை வந்து மக்களுக்கு நேரம் எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. இன்னொரு பக்கம் இப்படி வச்சுக்கோ, நீங்கள் வங்கியிலேருந்து கடன் கொடுக்கறது கட்டும், உங்களுக்கு வராத கடன் அதிகமா இல்லை நாங்கள் தர வேண்டிய கடன் அதிகமா? இல்லை, வராத கடன் தான் அதிகமாக. அதை யார் இண்டிவிஜுவல்ஸ் இவங்க பண்ணுறாங்களா, பெரிய பெரிய பண முதலாளிகள் பண்ணுறாங்களா? இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பண முதலாளிகள் எப்போதுமே அதான் ட்ரெண்டு இல்லையா? முக்கால்வாசி அங்கே பேங்க்கு வரதில்லை சார், வெளியே இருந்துக்கிறாங்க. இவங்க நேரடியாக இவங்க தேவைன்னு வந்தாவே இவங்களுக்கு ஞாபகமே இங்கே தான் வருது. ஓஹோ, ஓகே ஓகே. இப்போ அவங்களா ஒரு கான்செப்டை உருவாக்கிட்டாங்க. நமக்கு பேங்க்கு போனால் நிறைய ரூல்ஸ் பேசுகிறாங்க, நம்மளை கண்டுக்கிறது இல்லை, நம்ம ஸ்டேட்டஸ் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல, இப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஃபஸ்ட்டு இவங்க வந்து அப்ரோச் பண்ண வேண்டியவங்கள அப்ரோச் பண்ணுறதில்ல. பண்ணால் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமையும் கிடைக்குது. கொஞ்சம் பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்றது மட்டும் இல்லை. அதாவது எடுத்தோன்னே இவங்க தான் ஞாபகத்துக்கே வர்றாங்க. கரெக்ட். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் இல்லை, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களுமே பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். ஏன்னா பார்க்குற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஒன்று வட்டிக்கு வாங்கியிருப்போம், இல்லைன்னா வட்டிக்கு கொடுத்துருப்போம். அப்படிங்கிற அளவில் தான் இன்றைக்கி சமூக அமைப்பு இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம், சரியா தவறாங்கிற இந்த விவாதம் பேசலாம்.
இந்த தொழிலை நான் செய்யறேனே தப்பா செய்யுது அப்படின்னு இருக்கு தோணுதா? சார் இருக்குங்க. எனக்கு இவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பா எல்லா பேங்க்கும் லோன் பண்றாங்க சார். ஓட்டு வழி வீட்டுக்கு லோன் பண்றாங்க, ஆர்சி வீட்டுக்கு லோன் பண்றாங்க, காலி இடத்துக்கு லோன் பண்றாங்க சார். இன்னைக்கு வந்துட்டு ஆனா அந்த மக்கள் வந்து பேங்க்ல போனா நமக்கு தருவாங்களா? நம்ம பொட்டி கடை தான் வச்சிருக்கோம், டெய்லி இவ்வளவு வருமானம் தான் சார், வருது. இப்படியே ரொம்ப காலமா இந்த சமூகத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயம் அப்படிதான் சார் இருக்காங்க. கிடையாது சார். பேங்க்குள்ளே நான் வராங்க சொல்றேன் சார் யாருமே. கேளுங்களேன். நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவோம். பேங்க்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க. எப்படி வருவாங்க? அதை பத்தி நீங்க சொன்னா தானே வருவாங்க. அதாங்க சார். உங்க பேங்க்குள்ள 2 வீலர் வாங்குறதுக்கு வராங்களா? வராங்க. கார் வாங்குறதுக்கு வராங்களா? வராங்க. வீடு வாங்குறதுக்கு வராங்களா? வராங்க சார். பேங்க் கரெக்டாக தான் இருக்காங்க. பொதுமக்கள் தான் தப்பா இருக்காங்க சார். பேங்க் இன்னைக்கு வரைக்கும் வட்டி கடை மாதிரிலாம் இல்லை சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார். என்னன்னா நம்ம ஒரு செக் கொடுக்குறோம் சார். ஆனா இல்லைங்க சார். உங்களை வங்கிகள் எந்த அளவு தயாரிச்சிருக்குன்னு தெரியுதா? யாரையுமே பேசுறத கேட்காத, நான் உனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் பத்தியா, அதை பத்தி மட்டுமே நீ எல்லார்ட்டையும் பேசு அப்படிங்கிற அளவுக்கு இந்த வங்கிகள் உங்களை தயாரிச்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இப்போ கந்து வெட்டிக்காரங்கன்னு உங்களை குறை சொல்றோம், ரைட்டா? இவங்களை திட்டுறோம், அப்படிலாம் கிடையாது. பேங்க் அப்படிலாம் நீங்க சொல்லவே முடியாது இல்லையா? ஆள் வச்சு அடிக்கிறதுலேருந்து, வீட்டுக்கு போய் கேவலமா பேசுறதுலேருந்து, வண்டியை தூக்குறதுலேருந்து, அவ்வளோ நாளுக்கு வண்டிக்கு லோன் கட்டியிருப்பாங்க. 23 வாரம் கட்டியிருப்பான், ஒரு மாதம் கட்டியிருப்பான், ஒரு மாதம் 3 மாதம் கட்டலைன்னா வண்டியை தூக்கிடுவீங்க. எல்லா வேலையும் நீங்களும் தான் பார்க்குறீங்க இல்லையா? அவங்க உள்ளுக்குள்ள வெளிப்படையாக சொல்லாட்டியும் ஒரு 4 பேர் சொல்றாங்க மனசாட்சிக்கு சங்கடமாக தாங்க இருக்குன்னு. அது மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறேன் நான், அவ்வளவுதான். நேராக வந்துடுறேன் சார். பேங்க்ல வேலை பார்க்கறது கூட கொஞ்சம் இது மாதிரி பாவம் பண்ற மாதிரியான ஒரு தொழில் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு யார் நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் மட்டும்தான் பேசும். யாருக்கு பணம் கொடுக்குறோங்கிறது, யார் சைன் பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியாது. யாரு மூஞ்சியை பார்த்தது கிடையாது, போட்டோல தான் பார்க்குறோம். சரி, பேப்பர் மட்டும்தான் பேசும். இதே கோயம்பேடுல கொத்தமல்லி வித்தவங்களுக்கும் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க, லோன் கொடுத்துருக்கோம். இதே இதுல எல்லா பேப்பர்ஸும் இருந்தும் அவர் நெகட்டிவ் ப்ரொஃபைல்னு கொடுக்காமயும் இருந்திருக்கும். ஐடி கோடியா கட்டுவாங்க, ஆனால் நெகட்டிவ் ப்ரொஃபைல் கொடுக்காமயும் இருந்திருக்கும். நல்ல அட்வொகேட் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அட்வொகேட்டுக்கு கொடுக்க முடியாது. சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. இல்லை, கேள்வி கேட்குற யாருக்குமே பேங்க் லோன் கொடுக்காது. ஜென்ரலா போலீஸு, வக்கீலு, ரிப்போர்ட்ரு, டிவியில் வேலை பார்க்குறவன் அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. யாராருக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்க சொல்லுங்க? பேங்க்ல யாராருக்கெல்லாம் லோன் கொடுக்க மாட்டீங்க? கமிஷன் ஓரியன்டாக இருக்கிற, கமிஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ் ப்ரொஃபைல், காஷன் ப்ரொஃபைல். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு காஷன் ப்ரொஃபைல். காஷன் அப்படிங்கிறது சர்டன் பேசிஸில் பண்ணலாம் அப்படிங்கிறது காஷன் ப்ரொஃபைல். நெகட்டிவ்ங்கிறது கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அட்வொகேட்ஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அட்வொகேட்ஸ் கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு காஷன் ப்ரொஃபைலும். எனி ஃபிலிம் பர்சனாலிட்டி ஈவன் தோ அவங்களுக்கு அதை பணம் கட்டுறதுக்கான கெப்பாசிட்டி இருந்தாலும் காஷன் ப்ரொஃபைல் வச்சிருப்பீங்க. ப்ரொஃபைல் இருக்கு. சரி, ஓகே. வேற யாரும் கொடுக்க மாட்டீங்க? ஏரியா வைஸ் பார்ப்போம். என்ன ஏரியா வைஸ் பார்ப்பீங்க? கொடுங்க. எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்க? இப்போ கோயம்புத்தூர்ல உக்கடம், போத்தனூர் அந்த மாதிரி ஏரியாவில் கொடுக்க மாட்டாங்க. எங்க கோயம்புத்தூர்ல சார். நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பாத்துட்டோம்னா உக்கடம் டவுன் ஹால் ஏரியா தர மாட்டாங்க. உக்கடம் டவுன் ஹால் ஏரியா. டவுன் ஹால் ஏன் கொடுக்க மாட்டாங்க? அந்த ஏரியால வந்துட்டு எல்லா மக்கள், ஏதாவது டெம்பரரி இருக்கிறவங்க யாரும் சொந்த வீடு இருக்க மாட்டாங்க, எல்லாம் வாடகைக்கு. ஸ்ட்ரைட்டா பேசு. அதான் சார், ஓப்பனா கிடையாது. அவங்க கொடுப்பாங்க, நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஆமாங்க. ஏன் உங்களுக்கு தெரியும்? ஏன் சார்? ஏன் கொடுக்கறது இல்ல? உக்கடத்துக்கும் டவுன் ஹாலுக்கு ஏன் கொடுக்கறது இல்ல? தர மாட்டாங்க சார். ஏன் அது தர்றது இல்ல, அது நம்ம சொல்ல முடியாது சார். இங்க ஏன் தர்றது இல்லன்னு கேக்குறேன். ஏன் தர மாட்டேங்கிறீங்க? உக்கடமும் டவுன் ஹாலும் பிசினஸ் ஏரியாவே இல்லையா? துணிச்சலா பேசுனாங்களே இவங்க. ஆமா, அது மாதிரி பப்ளிக்கே சொல்ல முடியாது சார். நம்ம என்னங்க லாஜிக் எல்லாம் பேசுறீங்க? உக்கடமும் டவுன் ஹாலும் முக்கியமான ஏரியாங்க கோயம்புத்தூர்ல, அவ்வளவு பிசினஸ் நடக்கிற ஏரியாங்க. அதுக்கு ஏங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்கள கந்து வெட்டிக்காரங்க நீங்க கிளைம் பண்றவங்க துணிச்சலா பேசுறாங்க எல்லாத்தையும் இல்லையா? அதுல கூடிய நியாயம், தர்மம், தவறு, நல்லது, கெட்டதெல்லாம் பேசுறாங்க சாதாரண ஆளுங்கிறீங்க. நீங்க ஒரு பேங்கர், நீங்க உக்கடத்துக்கும் டவுன் ஹாலுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்க பேங்க் கொடுக்கறது இல்ல சார். அந்த உள்ள ஃபைல் கொண்டு போனாலும் எடுக்கிறது இல்ல. அதுக்கு என்ன நாம்ஸ் நம்ம உங்களுக்கும் தெரியும் சார், சொல்ல முடியாது நம்ம பப்ளிக்கா. அந்த ஒரு சிச்சுவேஷன்னால இல்ல, அந்த நியாயத்தை தான் நான் கேட்கிறேன். உக்கடத்துக்கும் டவுன் ஹாலுக்கும் கொடுக்காது தப்பா சரியா? தப்பு சார். தப்பு தானே? எல்லாரும் மனுஷங்க. ஏன் மேலதிகாரிகள் அதை பத்தி பேசுறது இல்ல? உக்கடத்துக்கும் டவுன் ஹாலுக்கும் கொடுக்கணுங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் பிசினஸ் பண்றாங்க, அவங்களும் எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி நீங்க உங்க மேலதிகாரிகள் பேசுறது கிடையாது. நாங்க பேசினாலும் அது அப்படியே பேசிட்டே இருக்க முடியே போறதே இல்ல சார். நம்ம நிறைய, நான் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இந்த ஃபீல்டு தான் இருக்கு, பேங்கிங்ல தான் இருக்குங்க. நான் ஸ்ட்ரைட்டாவே வந்தேன். நீங்க என்னென்ன ஏரியாக்கெல்லாம் தரதுல, என்னென்ன ஜாதிக்கெல்லாம் தரதுல? என்னங்க சார்? என்னென்ன ஏரியாக்கு தரதுல, என்னென்ன ஜாதிக்கு தரதுல? ஜாதிக்குன்னு இல்ல சார், சொல்லுங்க. பேங்கிங் எடுத்தோம்னா நீங்க ரொம்ப சிம்பிள்ங்க. உக்கடத்துலயும் டவுன் ஹால்லயும் முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அவங்க முஸ்லீம் பிசினஸ் பண்றாங்க கஷ்டப்பட்டு, அவங்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க. அதான் உங்க தியரி, சிம்பிள் அதானே? பேங்கோட நாம்ஸுங்க சார். ஏங்க இந்நேரம் பேங்க் எல்லாத்தையுமே நீங்க காப்பாத்துற மாதிரி தான் சொன்னீங்க. சரி, எந்த பகுதிக்கு தர மாட்டீங்க? வேற எந்த பகுதிக்கு கொடுக்க மாட்டீங்க? மீஞ்சூர். ஆமா, ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், கார் லோன் கொடுக்க மாட்டோம். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் இது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் கொடுக்க மாட்டாங்க. நார்த் மெட்ராஸ்க்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க? வீட்டு வாசலில் போய் நின்னோம்னா
கலெக்ஷனுக்காக நம்ம ஆள் போய் நின்னாங்கன்னா 10 பேர் சுற்றி வந்து நிற்பானுங்க. அந்த இடத்துல தப்பிச்சு வெளியில் வந்து வந்தால் போதும் தான் நமக்கு தோணுமே தவிர போய் கலெக்ஷன் பண்ணணும்னு தோணாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நம்மளுக்கு லோன் கொடுப்போம் சொல்லுங்கள். உங்க பக்கத்துல இருக்கிட்ட கொடுங்க. மார்வாடிஸ் அதிகமா ஃபர்ஸ்ட் எங்க செட்டில் ஆனாங்க சென்னையில? நார்த் மெட்ராஸ். அங்க கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தோம் சார். கொடுத்தீங்க. உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? திரும்ப கொடுத்தாங்க சார். ஏன் சார் மார்வாடிக்கு பணத்தை கொடுக்குறவங்க மாடர்ன் பேங்க்ஸுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதாவது ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியே வந்து அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட். லாஜிக்கலா ஒண்ணு பேசுவோம் பிரதர். ஒரு மார்வாடி கிட்ட கடன் வாங்குகிறவர் கொடுக்கிற டாக்குமெண்ட் அதிகமா, ஒரு பேங்க் கிட்ட கடன் வாங்குறவர் கொடுக்கிற டாக்குமெண்ட் அதிகமா? கண்டிப்பா பேங்க்ல கொடுக்குற டாக்குமெண்ட். அப்புறம் என்ன அவர் கொடுக்குறார், நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க இந்த ஊரும் கிடையாது, அவங்க அந்த ஊர்ல இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் இந்த ஊர்ல தான் இருக்கிறீங்க, ரைட்டா? நீங்க இவ்வளவு பெரிய பேங்க் எல்லாம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அங்க கலெக்ஷன் பண்ண முடியலன்னு சொல்றீங்க, ஆனா அவங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. எப்படி நடக்குதுன்னு? அப்படி இல்லை சார். நான் இப்போ வந்து நாங்கள் வந்து அதிகாரிகள் தான் போய் அங்கே கலெக்ட் பண்ண முடியும். பேங்க்ல வேலை செய்கிறவங்களுக்கு மெயின் இதான் சார் இருக்குன்னு கொடுக்காத காரணம், நம்ம போய் ஏன் கஷ்டப்படணும், நமக்கு மாதம் வேலை செஞ்சால் சம்பளம் வந்தால் போகிறோம், நமக்கு அந்த தொழிலில் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் பேங்க் வந்துட்டு ஜனங்களுக்கு காசு கொடுக்கறது இல்லை. தமிழ்நாட்டில் அதிக பவுன்ஸ் எந்த மாவட்டத்தில்? அதிக ஏமாற்று, வங்கிகளுக்கு எதிரான பணம் கட்டாத செக் பவுன்ஸ் ஆகிற, அதிகமாக செக் பவுன்ஸ் ஆகிற, அதிகமாக ஏமாற்று நடக்கக்கூடிய மாவட்டங்கள் இது. கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர். நார்த் மெட்ராஸில் இருக்கிறவங்க ரவுண்டு கட்டிடுவாங்க உங்களன்னு சொல்றீங்க, ரைட்டா? ரெண்டாவது அவங்க ரீபே பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, மேற்கு மாவட்டங்களில் தான் அதிகமான செக் பவுன்ஸு, அதிகமான வாராக்கடன், அதிகமான அளவுக்கு பணம் திரும்ப செலுத்தாது. ஆமாங்க. ஆனா அங்கதான் அதிகமான அளவுக்கு தொழில் நடக்குது. கண்டிப்பா சார். ரைட் தானே? கண்டிப்பா. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அங்க ஒழுங்கா பணம் கலெக்ட் ஆயிருக்கணுமா இல்லையா? என்னன்னா பேங்க் வந்து நாங்கள் பண்ணுற தப்பு என்னன்னா ஃபேஸ் வேல்யூ பார்க்காம பேப்பரை பார்த்து லோன் கொடுக்குறாங்க சார். ஏன்னா இவங்க எல்லாருமே நேரில் போய் ஃபேஸ் வேல்யூ பார்த்து இவன் கட்டுவானா கட்ட மாட்டானான்னு பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஆடிடேட் 5000 கொடுத்தோம்னா 10 லட்சம் ரூபா உனக்கு இன்கம் இருக்கு அப்படின்னு போட்டு கொடுத்துட்றான், ஐடி போட்டு கொடுத்துட்றான். அதை கொண்டு பேங்க்ல கொடுத்தா லோன் வாங்கி கொடுத்துட்றாங்க சார். தப்பா நினைக்காதீங்க, உண்மையா நான் சொல்றேன். இதுதான் இன்னைக்கு யதார்த்தத்தில் கூடிய உண்மை. நீங்க டிஃபால்ட்டரை தேடி பார்த்தா நீங்க லோன் கொடுக்குறீங்க. கண்டிப்பா. நார்த் மெட்ராஸ்காரனுக்கு கொடுத்தா அவன் திரும்ப கொடுத்துருவான் உங்களுக்கு காசை. உங்களுக்கு தேவைப்படுறது திரும்ப கொடுக்காத எல்லாத்தையும் எழுதி கொடுக்குற ஒரு ஆளு. ஆமாங்க. ரைட் தானே? அப்புறம் என்ன நம்ம கந்து வெட்டிக்காரங்களை குறை சொல்றதுக்கு இருக்கீங்க? ஏன்னா அதனால தான் அவங்க நார்ம்ஸ் இல்ல பேங்கிங் சிஸ்டத்தை குறை சொல்ல. பேங்கிங் தான் இங்க இந்தியாவை பெரிய அளவுக்கு வளர்த்துருக்கு. ஆனா அதோடைய டிரான்ஸ்பரன்சி நிறைய தேவைப்படுதுங்கிறதுக்காக தான் நிறைய கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. உங்களை அழுத்துறது, உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கணுங்கிறதெல்லாம் ஐடியா கிடையாது. இந்திய தேசத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் வங்கிகளுடைய பங்கு என்பது பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது என்றாலும் கூட, சாதாரண மனிதர்களுக்கு கடன் கொடுப்பதில் வங்கிகள் சுணக்கம் காட்டுகின்றன என்பதும், அவை டிரான்ஸ்பரண்டா இல்ல அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய சோசியல் இஷ்யூவாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இது பற்றிய இன்னும் பல கருத்துக்கள் இந்த அரங்கிற்குள் வந்து விழலாம். சந்திப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். வட்டிக்கு பணம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா பேசுவோம். இளங்கோ, ஓவராலா அந்த லோன், கடன், வட்டி எப்படி பாக்குறீங்க? சாதாரணமாக நீங்கள் ஒரு அமெரிக்கன்ட்டையும் ஒரு ஐரோப்பியன்ட்டையும் ஒப்பீட்டு அளவில் பேசி பாருங்க. அமெரிக்கன்ட்ட இருக்கக்கூடிய பதட்டமும் குற்ற உணர்ச்சியும் நீங்கள் ஒரு ஐரோப்பியன்ட்ட பார்க்க முடியாது. ஏன்னா அமெரிக்கனுடைய மைண்டே வந்து ஒரு கடனால் குற்ற உணர்ச்சி ஏற்பட்ட ஒரு மானிடனாக தான் இருக்கான். இந்த ஒரு பதட்டம் வந்து நம்ம சமூகத்துக்கும் இப்போ உள்ள பரவி வந்துருச்சு. நான் எப்போ கடனை கட்டுவேன், ஆயுள் முழுவதும் கடன் கட்டுவதை பற்றியே ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்திருக்கு. டேவிட் கிராபர் அப்படிங்கிற ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஒரு முக்கியமான ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவருடைய புஸ்தகம் வந்து இந்த பணம், வட்டி, கடன் இந்த மூன்றையும் வந்து சுக்குநூறா ஆராயுது. அது அடிப்படையில் இப்போ நீங்கள் பேசின அனைத்து பிரச்சனையுமே வருது. இந்த சமூகத்துக்கு கொடுக்கணுமா, அந்த சமூகத்துக்கு கொடுக்கக்கூடாதா, எல்லா பிரச்சனையிலுமே அந்த புஸ்தகத்தில் விவாதிக்கப்படுது. த டெட் த ஃபர்ஸ்ட் 5000 இயர்ஸ் அந்த புஸ்தகம் பேர். டேவிட் கிராபர். நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன், ஏன்னா நான் இப்போ எல்லாரும் கூகுளில் தேடிட்டு இருப்பீங்க. அதில் குறிப்பாக வந்து அவர் சொல்லக்கூடியது என்னென்னா, சுமேரிய நகரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சந்திச்சு வந்துருக்கூடிய அந்த கடன்ற எவல்யூஷனை பற்றி பேசல. ஒட்டுமொத்தமாக இந்த கடன், அது மூலமாக நடந்திருக்கக்கூடிய மாரல் கன்ஃபியூஷன். முதல் மாரல் கன்ஃபியூஷன் ஒரு விஷயத்தை சொல்லேன். இவர் கொடுத்தவர் அவரை எப்படி பார்க்குறார், வாங்கினவர் கொடுத்தவரை எப்படி பார்க்குறார். கொடுத்தவர் முதலாளி ஆகிறார், வாங்கினவர் குற்றவாளி ஆகிறார். இந்த மாரல் கன்ஃபியூஷனை கடன் என்ற ஒரு
விஷயம் அடிப்படையாக ஏற்படுத்திடுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரல் கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் இவர் மேலே இவருக்கு என்ன இருக்கு? ஸ்லேவ் ட்ரேடோட ஆரிஜினே இந்த கிரெடிட் தான். அடிமை தொழில் காலங்காலமாக நடந்த அதோடைய ஆரம்பமே இந்த கடன் கொடுத்தல், கடன் வாங்குதல், அதில் தான் வந்து ஸ்லேவ் ட்ரேடையே வந்து உலகம் முழுதும் பரவ செஞ்சுருக்காங்க. அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது ஷைலாக்கை நீங்கள் யோசிச்சு பாருங்க. மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் 1 பவுண்ட் ஃப்ளஷ் எடுப்பேன் அப்படிங்கிறதான் அவனுடைய டீல். இந்த டீலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூரமான மனித குரூரமே இந்த ரத்தத்திலையும் இந்த கடன்லையும் தான் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சொன்னது ரொம்ப சின்ன கோயம்புத்தூர் டிஃபால்டர்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, பணத்தை திருப்பி செலுத்தாத. உலகத்தில் உள்ள அனைத்து ஈவில் இண்டஸ்ட்ரிக்கும் வங்கிகள் கடன் கொடுத்துருக்கு. அனைத்து வார்களையும், அனைத்து வெப்பன் இண்டஸ்ட்ரிக்கும், ட்ரக் இண்டஸ்ட்ரிக்கும் வங்கிகள் பெருமளவு கடன் கொடுத்திருக்கின்றன. அதன் அடிப்படையிலேயே முதலாளிகள் ஒன்று கூடி இந்த 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 பெரிய பேரரசுகளை கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. அப்போ வெறும் கடன்ன்றது வந்து தனி மனித நெருக்கடி மட்டும் கிடையாது, அது சமூக நெருக்கடியும் கூட இருக்கு. அதுல அந்த டேவிட் கிராபரோட புஸ்தகத்துல ஒன்று சொல்றாங்க, கடன் வாங்கக்கூடிய சொசைட்டி மீண்டும் மீண்டும் புரட்சிக்கு அருகில் போகிறதுன்னு. நகரத்தார்களுடைய பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மாவிலிருந்து திரும்பி வரக்கூடிய ஒரு சூழல் வருது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர்களையும் 2000, 3000, 4000 ஏக்கர்களையும் இவங்க வாங்கினப்போ அங்கே வந்து நான் இப்போ தமிழனா பேசலை, ஒரு மனுஷனாக பேசுகிறேன். அந்த விவசாயிகள் புரட்சி செஞ்சு தான் தமிழர்களை வெளியேற்றினாங்க. இப்போ ஒரு பக்கம் இந்த வட்டி, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆந்த்ரோபாலஜி, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய சில மாவட்டங்களில் மட்டும் வட்டி ரொம்ப அதிகரிச்சுட்டே வட்டி தொழில்ங்கிறது, இது அந்த பகுதிகள் எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறேன்? தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் அதிக வட்டி உள்ளது வந்து மதுரைன்னு சொல்லலாம். நான் இப்போ எங்களை மாதிரி விவசாயிகள்லாம் இப்போ பொதுவாகவே வந்து நிலம் இருக்கக்கூடியவங்க நிலத்தை அடமானம் வைப்பாங்க, வீடு இருக்கக்கூடிய வீடு அடமானம் வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாத சூழலில் குடும்பங்கள் சிதறிய காட்சியை தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அநேகமாக பெண்களை தூக்கி கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் வைத்துக்கொண்டு பணம் கேட்கக்கூடிய அடாதடியான ரவுடி சமூகங்களை அங்கே உருவாக்கியிருக்காங்க. அது எல்லாமே வந்து வட்டி தொழில் பின்னணியில் இருக்குது. இந்த வட்டி தொழிலுடைய இப்போ ரிட்டையர் ஆனவங்கெல்லாம் போய் வட்டி கொடுக்குறாங்க, எழுத்தாளர்கள் யாரோ போய் வட்டி கொடுக்குறாங்க, நிறைய பேர் வட்டி கொடுக்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். மதுரை மாவட்டத்துடைய அதிக வட்டி சுமை என்பது வந்து பல கொலைகளுக்கும் பல குற்றச்செயல்களுக்கும் பின்னணியில் இருக்குது. How do you see that? ஒரு பக்கம் அன்ஆர்கனைஸ்டு செக்டருக்குள்ள இருக்கக்கூடிய வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, இன்னொரு பக்கம் பேங்கிங் செக்டர் வட்டியே பிரதான தொழிலாக மாறிடுச்சு. இது எப்படிப்பட்ட நெருக்கடி அல்லது இதில் என்ன அட்வான்டேஜ்? வங்கிகள் மேலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் வந்து ரொம்ப நேரடியாக வைக்க முடியும் நீங்கள். ஏன்னா வங்கி ஆர்கனைஸ்டு, அன்ஆர்கனைஸ்டு மேலே நீங்கள் இன்றைக்கி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. வங்கிகள் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டில் பெரிய அளவில் நியாயம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரவுடிகளை அனுப்புகிறாங்க. இது கிட்டத்தட்ட 10 வருடங்களாக வழக்கொழிஞ்சு போன ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து இப்போ இளங்கோ கல்லாணி பாணியில் ஒரு எழுத்தாளரை சொல்லணும் இல்லையா, சேக்ரட் எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ போய் திரும்ப பாருங்கள், இவர் எழுதினது சார்லஸ் ஐன்ஸ்டீன் எழுதின புத்தகம், அதனுடைய மொத்த புத்தகமே இன்டர்நெட்டில் கிடைக்கிது. ரொம்ப அடிப்படையாகவே அதுவும் வட்டியை குற்றம் சொல்லக்கூடிய ஒன்று. கிமு 5000 வட்டிங்கிறத தப்புன்னு சொல்லிகிட்டே வந்திருக்காங்க. ரிலீஜியஸாக இல்லை கல்ச்சுரலாவோ வட்டி தப்புன்னே சொல்லிகிட்டே வராங்க. ஆனால் 1600களில் அதை தவிர்க்க முடியலைங்கிற ஒரு உண்மை எல்லாருக்கும் தெரியுது. அங்கேருந்து தான் வட்டியை ரெகுலரைஸ் பண்ணிவிடுவோன்னு ஒரு இடத்துக்கு வராங்க. ரோம பேரரசுலேருந்தே அதை ஆரம்பிக்குது. அவங்க அதை சொல்லும்போதே அதை ஒரு முறைப்படுத்தணுங்கிற இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? வட்டியை முறைப்படுத்துறதை பற்றி தான். முறைப்படுத்தப்பட்ட வட்டியை 2 தரப்பும் ஏற்றுக்கிறாங்க. வங்கிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக மாறி போயாச்சு. ஃபினான்ஷியல் சர்வீஸுங்கிறது வங்கியிலேருந்து போயிடுச்சு. அந்த குற்றச்சாட்டு நீங்கள் இன்றைக்கி வங்கி மேலே வைக்கலாம். ஆனால் திரும்ப தராத ஒரு பணத்தை கொடுக்குறவருடைய பொறுப்பை பற்றி ரொம்ப பேசுகிறோம் எல்லாரும். வங்கிகள் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும். ஏன் திருப்பி தரவங்க பொறுப்பை பற்றி பேசலை? 4 குண்டர்களை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. எப்படி அனுப்புகிறாங்க? இன்றைக்கி நீங்கள் டியூ கட்டணும், கட்டலை, மறுநாள் காலையில் 4 குண்டர்கள் வந்து வீட்டு வாசலில் நிற்கிறாங்களா? இல்லை. முதல்ல என்ன நடக்குன்றீங்க? 3 மாதம் ரிமைண்டராக போகும், ஃபோன் காலாக போகும், எஸ்எம்எஸ்ஸாக போகும், எதுக்கும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. உடனே அங்கேருந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த லீகல் நோட்டீஸ்க்கும் பதில் கிடையாது. 6 மாதம் தொடர்ந்து எந்த டிரான்சாக்ஷன் இல்லாதப்பந்தான் அவங்க நான் பர்ஃபார்மிங் அசட்டுக்கு மாற்றுறாங்க. இப்போ நான் பர்ஃபார்மிங் அசட் இன்க்ரீஸ் ஆன உடனே அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வந்து அதை வசூல் பண்ணுற நடவடிக்கையில் இறங்கும். ஒருத்தரோட ரோல் என்னவா மாறுதுன்றதை பற்றி சொன்னேன்.
ஒருத்தர் கொடுத்தவர் முதலாளி ஆகிறார், இன்னொருத்தர் வாங்கி திருப்பி கட்ட போகிறவர் தான். அவர் ஒன்று ஓடி போகிறவரில் மாரல் கன்ஃபியூஷன் வருது. அதுக்கப்புறம் வந்து என்ன வேணாலும் ஒருத்தன் மேலே செலுத்தலாம்ன்றதான் வரலாறு முழுவதும் நடந்திருக்கு. இந்த பணம் தராலேன்னா ஏங்க வாங்கின காசு கொடுக்கல அவனெல்லாம் எப்படிங்க உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கேட்கக்கூடிய கேள்வி. இதுதான் மாரல் கன்ஃபியூஷன் நான் சொன்னது ஆரம்பத்திலேயே. இப்போ நீங்கள் வந்து வங்கிகளை பற்றி நிறைய குற்றச்சாட்டு வந்ததுனால நீங்கள் வங்கியினுடைய தரப்பை சொல்லணும் இல்லையா? வங்கியினுடைய தரப்பை சொன்னவங்க அதை ரொம்ப குறைவாக சொல்லிட்டாங்க. அதனால தான் இது வங்கியோட தரப்பை நான் இதை சொல்கிறேன். இன்னொன்று, வங்கிகளுக்கு சோஷியல் ஆப்ளிகேஷன் ஒன்று வைக்கிறீங்க இல்லையா, அது இன்னைக்கு வங்கிகளுக்கு இல்லை. அதுதான் நீங்கள் வைக்க வேண்டிய குற்றச்சாட்டு. இப்போ வங்கி இல்லாமல் இங்கே எதுவுமே நடந்துடல. அதே மாதிரி அதே அடகு கடை இல்லாமல் இங்கே எதுவும் நடந்துடல. எல்லாமே யாரோட டிபெண்ட் பண்ணி தான் வந்திருக்கு. ஆனால் என்ன சிக்கல் என்னன்னா, வங்கியும் அப்படித்தான் இருக்குது, அதுக்கு மாரல் ஆப்ளிகேஷன் இல்லாமல் போயிடுச்சுங்கிறத ஏற்றுக்க யாரும் தயாரில்லை. என்னென்னா, ஒருத்தர் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்லேருந்து ஒன்று பண்ணுறப்போ அதை கொலை குற்றம் போல் பேசுகிற ஆட்கள், ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர் அதை பண்ணுறப்ப அது வந்து டீசென்ட்னு மட்டும் எப்படி பேசிக்க முடியும்? ஆங்கிலத்தில் கிடையாது. அதுதான் இப்போ நான் வங்கிகள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, வங்கிகள் தங்களது சோஷியல் ஆப்ளிகேஷனை இழந்தாச்சு. அதுதான் இன்னைக்கு பெரும் குற்றச்சாட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா, டிரான்ஸ்பரன்சி இல்லை அவங்க நடவடிக்கையில், இவங்களுக்கு லோன் தெரியுங்களே, இவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறீங்க இல்லையா? அந்த இடத்துல தான் வங்கிகள் சறுக்குன இடம். வங்கிகள் எதற்கு உருவாக்கப்பட்டதோ அந்த இடத்துல இருந்து விலகி போன இடம் அதுதான். ரொம்ப அவசர தேவை, எந்த விதமான சட்டத்திட்டமும் கட்டுப்படுத்தாமல் தன்னளவில் முடிவெடுத்து ஒரு தனியாளாக இயங்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்குது. இது வங்கிக்கு கிடையாது. நான் ஒரு வங்கியை ரெப்ரசன்ட் பண்ணுற ரீஜனல் ஹெட்டாகவே இருக்கலாம், ஆனால் நான் வந்து தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்து எதையும் செய்ய முடியாது. அதுதான் பேங்கிங் சிஸ்டம். அது சிஸ்டம் ஆயாச்சு. இண்டிவிஜுவல் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க சிஸ்டம் கிடையாது, இவங்க இண்டிவிஜுவல். இவங்க தாராளமாக செய்ய முடியும் சில விஷயங்களில். அதில் அத்துமீறக்கூடிய இடங்கள் தவறுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது விவாத பொருளாக்கலாம். 75,000 ரூபா வாங்கின கடன் வாங்கின விவசாயி வந்து தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது பிரச்சனை. இது வந்து ஏன்னா அவனுக்கு வங்கி அவனோட நிலத்தின் அடிப்படையில் அவன் அடமானம் கொடுக்கலன்னா அவர்கிட்ட போறாரு. அவர் போனோன்னு என்ன பண்றாரு, நிலத்தை எழுதி கொடுன்றாரு, ஒரு கிராப் ஃபெயில், அவர் வந்து நிப்பாரு, அவன் செத்து போயிடுவான். யாருக்கு கொடுக்கணும்ன்றது ஒரு பிரச்சனை இருக்குதானே செய்யுது. இல்லை, இது சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம். அது வெறும் எக்கனாமிக் ப்ராப்ளம் நம்ம பேச முடியாது. சோஷியல் ப்ராப்ளம். விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன் பண்ணிக்கிறான்? பெரும் லோன் வாங்கினவங்க இருக்காங்க, பெரிய பெரிய லோன். ஏன் சுதந்திர இந்தியாவிலேயே இது வரைக்கும் அதிக அளவு ஊழல்கள் நிகழ்த்தப்பட்டது, ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் நிகழ்த்தப்பட்டது வங்கிகள் வழியாக தான். இன்னைக்கு சும்மா இன்டர்நெட்டில் பாருங்கள், பெரிய பெரிய லிஸ்ட் இருக்குது. ஆரம்பத்திலேருந்து அத்தனையிலையும் அரசியல் உள்ளீடுகள் உண்டு. இது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. ஆனால் விவசாயி ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான்? அது சோஷியல் ப்ராப்ளம். ஒரு விவசாயி தன்னுடைய லோனை கட்டாமல் இருக்கவே மாட்டான். கடனோடு இருக்கிறத எந்த விவசாயியும் விரும்புறதில்லை. அந்த மனநிலை தான் இவங்களை வருத்தத்துக்கு உள்ளாக்குது. அதுதான் இவங்களுக்கு வசூலுக்கான இடமாகவும் இருக்கு. இப்போ 20 வருஷம் ஹோம் லோனுக்கு 5 வருஷம் வட்டி கட்டுறாரு ஒருத்தர். 5 வருஷம் அவருடைய இஎம்ஐ இஸ் கோயிங் ஃபார் ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் 15 வருஷம் அவர் அசலை கட்டுவார். நீங்கள் ப்ரீ க்ளோஷர் பண்ணீங்கன்னா உங்களை ஃபைன் பண்ணுவார் அவர். ஏன்னா அவருக்கு வட்டி நஷ்டம் வருதான், புது பார்ட்டி பிடிக்கணுமா? ஏன்னா அவர் தொழில் பண்றாராம். இல்லை, நம்ம வங்கிகளுடைய ப்ராக்டிஸை பற்றி பேசலாம். நம்ம வங்கிகளது ப்ராக்டிஸை பற்றி பேசுகிறதா இருந்தால் நான் இன்னும் நிறைய பேசுவேன். அது இதுக்கான இடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதில் அந்த வங்கிகளுடைய ப்ராக்டிஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்கிறேன். வங்கிகளது ப்ராக்டிஸில் அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சோஷியல் ஆப்ளிகேஷன் இல்லைன்னு நான் சொல்கிறேன். வங்கிகள் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அது ஒரு தேவை, ஒரு பொருளாதார சேவை அப்படிங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அந்த இடத்திலிருந்து இன்றைக்கு வங்கிகள் நகர்ந்து போயிருச்சு. அது உருவாக்கின தேவை தான் அல்டர்னேட் பேங்கிங்னு சொல்லப்படுகிற மற்ற ஒரு பொருளாதார சேவை மையங்கள். இன்றைக்கி இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு பணம் வேணும், அவங்க தான் நிஜமாவே தேவைப்படுது, லோன் தேவைப்படுற ஆட்கள், அவங்களுக்கு பேங்க் கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் பெரிய அளவில் இன்றைக்கி வந்து மகளிர் சுய உதவி குழு மூலமாக இந்த நிலைமை நிறைய இடங்களில் மாறி இருக்கு. மைக்ரோ ஃபினான்ஸ் மூலமாக இந்த நிலைமை நிறைய இடம் மாறி இருக்கு. இப்படி மாறினது வங்கிகள் மூலம்தான் சாத்தியமாயிருக்கு. வங்கிகளுக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது. ரொம்ப சிறப்பு. நான் பார்த்த வரையில், என் வாசிப்புக்கு உட்பட்ட வரையில் நான் ஜேசி குமரப்பா மாடலை தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். இந்திய தேசத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் வங்கிகளுடைய பங்கு என்பது பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. என்றாலும் கூட சாதாரண மனிதர்களுக்கு கடன் கொடுப்பதில் வங்கிகள் சுணக்கம் காட்டுகின்றன என்பதும், அவை டிரான்ஸ்பரண்டா இல்லை அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய சோஷியல் இஷ்யூவாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஓகே, இதில் கடைசியாக கொஞ்சம் சாஃப்ட் நோட்டோட போமா? ஓகே, வட்டி காசு தங்காதா? அவர்கிட்ட கொடுங்க மேலே. கண்டிப்பாக தங்காது சார். தங்காதா? தங்காது. வட்டி விட்டீங்களா நீங்கள்? கண்டிப்பாக சார். என்னாச்சு உங்களுக்கு? சரி, இப்போ ஒரு 6 மாதம் ஆகுது நான் விட்டுட்டேன். நிறுத்திட்டீங்களா? இதில் உண்மையாகவே சாபம் உண்டா? 20 லட்சம் நஷ்டம் ஆகி தெருவுக்கு தான் வந்தேன் சார். ஓ, இன்னைக்கு ஹோட்டல் தொழில் பண்ணிட்டு. இது சாபம் தான் நினைக்கிறீங்களா இல்லை அந்த பிஸ்னஸை சரியாக நடத்த முடியாதனால இல்லை தப்பா சார், சாபம் தான் சார். எப்படி ஒரு எண்ணெய் ஒரு 50 பேர் கூட்டு ஒரு எண்ணெய் அலையில் அங்கே கரெக்டாக இருக்கும். ஒரு கோயிலுக்கு போனால் அந்த எண்ணெய் அலைக்கு வந்து எப்படி நமக்கு நல்லது கொடுக்குன்னு தான் போகிறோம். அதேமாரி வாங்குறவங்க உண்மையாக கஷ்டப்பட்டு நம்ம நேர்மையாக வாங்கினா கூட அவங்களால ஈழாத மேலே நேர்மையாக வாங்கினா கூட அவங்களால வருத்தம் இந்த பாவிக்கு கட்ட வேண்டியிருக்கே அப்படின்னு அவங்கள மீறி ஒரு வைத்தறிச்சல் பாரம்பரியம் நம்ம காலத்தில் சொல்லிட்டு வரோம். நிச்சயமாக அது பாதிக்கப்பட்டிருக்கு. நான் அந்த நிலைமையில் இருக்கேன் சார். இதில் பாவம்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாரலி கேட்குறேன்னா, இதில் மாரலி இவ்வளோ வட்டி வாங்குறோம் இது தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் பாவம் இருக்கு சார். அளவான வட்டிக்கு மேலே அதிக வட்டி வாங்கினா கண்டிப்பாக பாவம் சார். ஏன்னா அளவு வட்டி வாங்குறவங்க என்னைக்குமே பாதிக்க. வேற வேற அதாவது வட்டிக்கு வட்டி வாங்கினால் நிச்சயமாக பாவம். வட்டிக்கு வட்டி வாங்கினா பாவம். ஆமாம். ஓகே, வேற என்னதான் நான் லாபம் பண்ணுறேன், காசு பணம் பண்ணுறேன், நல்லா காசுலாம் வருது, சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே லேசாக ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னடா அப்படி வட்டிக்கு விடுறோமே, நமக்கு எதுவும் ஆகி போகுமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குமான்னு லேசாக பதட்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க யார்? அவ்வளோதான் என் கேள்வி. மனசளவுலேருந்து எனக்கு இருக்குது சார். இருக்கு. ஏன் என்ன இருக்குது அப்படி? ஏன்னா நான் அதை அனுபவப்பட்டேன் சார். நான் ஃபஸ்ட்டு ஒரு 18 வயசுலேருந்து 25 வருஷம் வட்டிக்கு வாங்கிட்டு இருந்தவன். 25 வயசுக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த ஃப்ளாஷ்பேக் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக, நான் கைவண்டிலாம் வலித்து வட்டி கட்டியிருக்கேன். அதனால் ரொம்ப கஷ்டம்தான் சார். கொடுக்கும்போது ஒரு பணம் ஒரு கஷ்டமாக தான் கொடுப்பேன். வேற என்னதான் லாபம் காசு பணம் வந்தாலும் இந்த வட்டி தொழில் செய்கிறமே இது நமக்கு சிக்கலில் கொண்டு போய் விட்டுருமோன்னு லேசாக யாருக்கு? உண்மையிலேயே அந்த வருத்தம் எப்பயுமே எல்லாத்துக்குமே இருக்குது சார். நம்மளே நிப்பாட்டலாம்னு சொல்லி நிப்பாட்டியாச்சு. அங்கேயும் ஒரு ஆள் வருது, மறுநாள் வருது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு வருது. நம்ம இந்த பாவப்பட்ட தொழிலை வேணாம் சொல்லி வெளியே போகலான்னு நினைக்கிறப்பயும் ஒரு ஆள் பிரச்சனைன்னு வந்து வருது. வந்து இத்தனை பர்சன்ட் நான் தர்றேன் எனக்கு கொடுன்ட்டு திரும்ப அதை கண்டினியூ பண்ண விடுது. அது விடாது. ஆனால் வந்து மனசு உறுத்தல் வந்து இருந்துக்கிட்டே தான் சார் இருக்குது எப்பயுமே. எப்போ விட போகிறோம், எப்போ ₹20 வசூல் பண்ண போகிறோம், ₹20 வசூல் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே நிப்பாட்டுறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாராவது வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்கள். வட்டிக்கு கொடுக்குறீங்களே எத்தனை பர்சன்டேஜ் வருதான்னு உங்களுக்கு தெரியுமான்னு யாராவது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கேட்டால் உண்மையில அது யாரும் பார்க்க கிடையாது சார். 7%லேருந்து 8% வரைக்கும் வரும். ஆனால் இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க 2%க்கு வாங்கிட்டு இருக்கேன், டெய்லி ₹100 கொடுத்துட்ருக்கேன், மாதம் 2000 கொடுத்துட்டு கடை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வட்டி போடுறது வந்து அந்த இடத்துல மாத வட்டி, டெய்லி வட்டி, வார வட்டின்றப்ப வட்டி போடும். அவர் சொன்னது கடைசியில் இல்லை, ₹5000 ₹50,000 வாங்குறாங்கன்னா கடைசியில் வாங்குற ₹5000 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த ₹1000 தான் வட்டி. அப்படிங்கிற 20% ஒரு மாதத்துக்கு வரும். வட்டி மட்டுமே கடைசி மாதத்துக்கு அவங்க அடைக்கக்கூடிய அந்த ₹10,000 ₹5000 இருக்கு. ஏன்னா நாங்கள் ₹45,000 முதலே கொடுத்துருப்போம். அந்த கடைசி மாதத்தில் பார்க்குற ஒரே மாதம் மட்டும் 20% வட்டி வரும். ஓகே, ஃபைனலாக என்னதான் இவங்க உங்களையெல்லாம் குறை சொன்னாலும் இவங்க இந்த காசை வாங்கிட்டு அதை கொடுக்காம எப்படிலாம் அவங்களை அலக்களிக்கிறாங்க, டபாய்க்கிறாங்க. நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளைக்கு போனாலும் அதே நாளைக்கு வாங்க. சரி, நாளைக்கு போயிட்டோம்னா ஒரு லீவ் நாளை பார்த்து சொல்லிடுவாங்க. ஏதோ பண்டிகை நாள்லாம் இந்த பண்டிகை மட்டும் முடிஞ்சிருட்டுன்னுவாங்க. சரி, பண்டிகையே முடிட்டோம்னா இந்த தை மாதத்தில் அதை கேட்டிருக்கேன், வித்துட்டு இது தரேன்ட்டு இருக்காங்க. மாசி போனால் பங்குனி வந்துடும், பங்குனி போனால் அதுக்கு அடுத்த மாதம் வந்துடும் சொல்லிட்டு அப்படியே வருஷத்துக்கு கொண்டு போயிடுவாங்க சார். கைமாத்தா பணம் கொடுத்தா தருவாங்களா சார்? கைமாத்தா கொடுக்கலாம் சார். கொடுக்குற அளவு அதிகமாக இருக்கக்கூடாது சார். ஆஹா, எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம் கைமாத்தினா? அது எங்கள் சித்தப்பா அடிக்கடி சொல்லுவார், கொடுத்து ₹1,00,00,000 வரைக்கும் வாங்கலாம் அப்படிம்பாரு. அது அவங்க திருப்பி கொடுக்கறத பொறுத்து இருக்கு சார். ஓகே, ஸோ கொடுத்து ₹1,00,00,000 வரைக்கும் வாங்கலாம் கொடுக்குற ஆளா சொல்லுவார். ஆமாம். ஓகே, ஆக்சுவலாக இதை வந்து ரெண்டு மாதிரியுமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கடைசியில் நம்ம கெஸ்ட்டுங்க 2 பேர் பேசலே அதில் ஒரு சின்ன அறிவு சண்டை வந்ததுக்கு ரீசனை தான். இதை மாரலி மட்டும் பார்க்கணுமா இல்லை வந்து இதை ஒரு தொழில் சார்ந்து பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒருத்தர் என்ன சொல்கிறார், பணம்ங்கிறதே ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறார். அப்போ ஒரு ப்ராடக்டை விற்கிறது அப்படிங்கிற அளவில் மட்டுமே பணத்தை பார்த்துட முடியுமா? அதை தாண்டி அதில் இமோஷனல் பைண்டிங் இருக்கா? அந்த சாபத்தை பற்றி நான் கவலைப்படல. நீங்கள் சொல்கிறது மாதிரி போங்க ஆட்டமே கிடையாது. எல்லாருக்கும் பயம் இருக்கு. நீ கிட்டத்தட்ட நான் எல்லாருமே பார்த்துருக்கேன். இந்த வட்டி அப்படிங்கிறதுல வந்து அவங்க வட்டி பர்சன்டேஜ் கூட கையில் கல் போடுற ராசி மோதிரம், அப்புறம் வந்து கழுத்தில் தாயத்து, இதெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும். அவங்க ட்ராவல் பண்ணுற கார்லலாம் முன்னால் ஏதோ ஒன்று கட்டி தொங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. இவங்களுடைய சாபம் நம்ம ஏதோ பண்ணிருமோன்னு ஒரு பயப்படுறோம். அது பண்ணுமோ பண்ணாதோ தெரியாது, அது தெரியலை. ஆனால் அந்த எண்ணம் நமக்கு வருவதன் பின்னணியில் நம்முடைய சோஷியோ மைண்ட் செட் ஒன்று இருக்குது. நமக்கு அது அறத்திற்கு புறம்பாக செய்கிற விஷயம் அனைத்தும் தவறு என்று நல்ல வேலையாக நம்ம மனசில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, கடனை தேவைக்கு அவசியத்துக்கு மட்டுமே வாங்கின காலகட்டம் போய் இன்னொரு பக்கம் எதுக்கு கடன் வாங்குறங்கிற கணக்கு வழக்கே கிடையாது.
அந்த அவர் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு டூர் போகிறதுக்கு தொடங்கி நீங்கள் வீட்டில் ஹோம் அப்ளையன்சஸுக்கெல்லாம் கடன் வாங்கிவிட்டு அதை போய் ப்ரைட்டாக இண்டிவிஜுவல் ஆளுகள்கிட்ட வாங்கிக்கிட்டு கடன் இல்லாமல் இன்னைக்கு உலகம் இயங்கலை. அதான் உண்மை. ஸோ இதை செய்கிறவங்களும் சரி அதை வாங்குறவங்களும் சரி அறத்தை மையப்புள்ளியாக வைத்து நடத்தணும்னு இந்த ஷோ தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறது. 3 பேருக்கு பரிசு கொடுக்க போகிறோம். முதல்ல ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வட்டி சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, நம்முடைய மனசு சம்பந்தமாக சில தார்மீகமான கேள்விகளை எழுப்பினார். திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு உங்களுக்கு தான் சார். வாங்க, வாழ்த்துக்கள் சார். ஆல் தி வெரி பெஸ்ட். டோனட் ஹவுஸ் வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் சார் உங்களுக்கு. வாங்க சார், நீங்க தான். ஏன்னா நீங்க சொன்ன இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்கும். பணத்தை திரும்ப வசூலிக்கிறதுல இவ்வளவு கோரமாக நடந்துக்க கூடாதுங்கிற தகவலை நீங்க சொன்னதுக்காக ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீனுடைய கோர் ஏரியா அப்படிங்கிறது தர்க்கம். ஆனா நியாயமான தர்க்கம், தார்மீகமான தர்க்கம். அப்படி பார்க்குறப்போ இட் இஸ் அ ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு புதிய வடிவத்துக்குள்ள நம்மளை புரிய வைக்க முயற்சி பண்ணதுமாக அவருடைய வாதம் ரொம்ப சரியா இருந்தது. திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் டிவி. தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டிஆ, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம்.